ஜூலை ಮಾದத்தினுடைய ಜುಲೈ ತಿಂಗಳಿನ கடைசி வாரத்திற்கு ಕೊನೆಯ ವಾರದಲ್ಲಿ கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ದೇವರು ನಮ್ಮ ಕರೆ ತಂದಿದ್ದಾರೆ. நாளை கூடி வந்த சபையை, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದ ಸಭೆಯವರಿಗೆ தேவச்சனத்தை நான் வாழ்த்துகிறேன். ದೇವರ ಜನನನ್ನು ಶುಭಾಶಯ ಹೇಳ್ತೇನೆ. தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಆಗಸ್ಟ್ ಮಾದத்தினுடைய ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳ முதல் நாள் ಮೊದಲನೇ ದಿನ சனிக்கிழமை காலை 5 மணிக்கு விடத்துல ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಇಲ್ಲಿ வாக்குத்தத்த ஆராதனை, ವಾಗ್ದಾನದ ಆರಾಧನೆ சபையாருக்கு இருக்கும். ಸಭೆಯವರಿಗೆ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து பங்கு கொள்ளுங்க, ಬಂದು ಪಾಲ್ಗೊಳ್ಳಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. நேற்று ನಿನ್ನೆ அக்ஷய் சொன்னப்போ ಅಕ್ಷಯ್ ಹೇಳಿದ ಅವರು அதை தொடரணும் இல்ல, தெய்வம் ஒருவர்ன்றதுக்கு ದೇವರೊಬ್ಬರೇ ಎಂಬುದಕ್ಕೆ நேத்து ನಿನ್ನೆ எனக்கு பயங்கர ஷோல்டர் பெயின், ನಮಗೆ ತುಂಬಾ ಶೋಲ್ಡರ್ ಪೇನ್, அப்புறம் அப்படி இப்படி ಹಾಗೆ ಹೀಗೆ டேலி பண்ணேன். ಟಾಲಿ ಮಾಡ್ತಿದ್ದು. அப்புறம் டேவிட்டுக்கு மதியம் ஃபோன் பண்ணேன், ಡೇವಿಡ್ ಬ್ರದರ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದು. எங்கேயாவது ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு என்ன கூட்டு போட. ಎಲ್ಲಾರು ಒಂದು ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಪೂಲ್ ಕರ್ಕೊಂಡು ಅಂತ ಹೇಳಿ அப்புறம் அவன் 3:30 மணிக்கு கூட்டு போனான். 3:30 ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. அங்க போய் நல்லா ஸ்விம் பண்ணான். ಅಲ್ಲೋಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಮಾಡಿದ್ರು. ஷோல்டர்ல இருந்த பெயின் ஸ்ட்ரைட்டா ஹிப்புக்கு இறங்கிருச்சு. ಶೋಲ್ಡರ್ ಇದ್ದ ಪೇನ್ ಸೈದ ಬೆನ್ನೆ என்னால முடியவே இல்லை நேத்து. ನಮ್ಮಿಂದ ಆಗಲಿಲ್ಲ ನಿನ್ನೆ. பட் செவ்வாய்க்கிழமை ಮಂಗಳವಾರ காலையில நான் அங்க உட்கார்ந்து இருந்தேன் பின்னாடி. ಅಲ್ಲಿ ಮಂಗಳವಾರ ಹಿಂದೆ ಕುಳಿತಿದ್ದು. அங்க உட்கார்ந்து டேப்ல செக் பண்ணிட்டு இருந்தேன். ಟ್ಯಾಬಲ್ ಚೆಕ್ ಮಾಡ್ತಿದ್ದು. அப்ப திடீர்னு ஒரு வார்த்தை ಅವ ತಕ್ಷಣ ಒಂದು ಮಾತು திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுக்கிட்டே ಪುನಃ ಪುನಃ ನಮಗೆ ಕೇಳಿಸ್ತಾನೆ ಇತ್ತು. யோசுவா எழுதின புஸ்தகம் ಯೋಶುವನಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ. இப்ப எடுத்து வாசிக்க வேணாம், ತೆಗೆದು ಓದಬೇಡಿರಿ, எடுத்து வச்சுக்கங்க. ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. இன்னைக்கு அதை சார்ந்துதான் கர்த்தருடைய வார்த்தை. ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. அங்க யோசுவாவை ಅಲ್ಲಿ ಯೋಶುವನನ್ನ கர்த்தர் கனப்படுத்தினார் என்று ದೇವರು ಗಣಪಡಿಸಿದರೆ 4ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே ಆ ವಾಕ್ಯ ಪುನಃ ಪುನಃ ನಮಗೆ ಬರುತ್ತಾನೆ ಇತ್ತು. கனப்படுத்தப்பட்டவன் ಗಣಪಡಿಸಲ್ಪಟ್ಟವನು 7ஆம் அதிகாரத்துல 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவமதிக்கப்படுகிறான். ಅವಮದಿಸಲ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எனக்கு கண்டினியூஷனா இருந்தது. அது ನಮಗೆ ತುಂಬಾ தொடர். அப்ப நான் அது அப்படியே பைபிள் எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ಬೈಬಲ್ ತೆಗೆದು ಓದಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದು. வாசித்த பின்பு ಓದಿದ ನಂತರ அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தேன். ಅದಕ್ಕೊಂದು ಮೇಲೆ ಅಂಶವನ್ನು ಕೊಟ್ಟು, சோ உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை, ನಿಮ್ಮ ಅಂತರಂಗದ ಜೀವನ, if your private life, ನಿಮ್ಮ ಅಂತರಂಗದ ಜೀವನ so பர்ஃபெக்ட்டா இருக்குமானா, ಸರಿಯಾಗಿರುವುದಾದರೆ உன்னுடைய ನಿನ್ನ பப்ளிக் லைஃப், ನಿಮ್ಮ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಜೀವನ, வெளிப்படையான வாழ்க்கை, ನಿಮ್ಮ ಹೊರಗಡೆ ಇರುವ ಜೀವನ, மனிதனுக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை, ಮನುಷ್ಯನ ಮುಂದಿರುವ ಜೀವನ எப்பவும் சக்சஸ் ஆயிருக்கு. ಯಾವಾಗಲೂ ಸಕ್ಸಸ್ ಆಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. அங்க தோல்வி என்றால் ಅಲ್ಲಿ ಸೋಲು ಅಂತ ಹೇಳಿದರೆ வெளியில கட்டாயம் அவன் தலை குனிந்து நிற்பான். ಹೊರಗಡೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಅವನ ತಲೆ ಬಗ್ಗೆ ನಿಲ್ಲಬೇಕು. அங்கே ಅಲ್ಲಿ சரியா இருப்பானா, ಸರಿಯಾಗಿರುವುದಾದರೆ வெளியில ಹೊರಗಡೆ ராஜாவை போல் நிற்பான். ರಾಜನ ಹಾಗೆ ನಿಲ್ಲುವನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜா என்பது ರಾಜನೆಂಬುದು ஏதோ ஒரு பதவி அல்ல, ಏನೋ ಒಂದು ಪದವಿ ಅಲ್ಲ, அது ஒரு அகங்காரமான பதவி. ಅದು ಒಂದು ಅಹಂಕಾರವಾಗಿರುವ ಸ್ಥಾನ. எத்தனை பேர் நின்னாலும், ಎಷ್ಟು ಜನ ನಿಂತರು, எத்தனை சேனை ಎಷ್ಟು வந்தாலும், ಸೈನ್ಯ ಬಂದರು, ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் ಒಂದು ರಾಜನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ 4 ராஜாக்கள் கூடி வந்த கதையெல்லாம் பைபிள் 4 ರಾಜರು ಕೂಡಿ ಬಂದ ಕಥೆಗಳೆಲ್ಲ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ நடந்தது. ಘಟನೆಗಳು ನಡೆದಿದೆ. பயப்படவே மாட்டான், ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, எதிர்த்து நிற்பான். ಎದುರು ನಿಲ್ಲುತ್ತಾನೆ. அதான் ராஜாவினுடைய அழகு. ಅದುವೇ ರಾಜನ ಒಂದು ಸುಂದರ. 4 பேர் வந்துட்டாங்கன்னு பயந்தான், 4 ಜನ ಬಂದ್ರೆ ಎದುರುಕೊಂಡ್ರೆ அந்த பதவியில இருப்பதற்கே அவன் ಆ தகுதியற்ற. ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೆ ಅವನು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்போ ಆಗ இது செவ்வாய்க்கிழமை நடந்தது. ಇದು ಮಂಗಳವಾರ ನಡೆದಿದ್ದು. நேத்து எனக்கு முடியல. ನಿನ್ನೆ ನಮ್ಗೆ ಆಗಲಿಲ್ಲ. பவுல அமுக்க சொன்னேன், ಪೌಲ್ ಬದರ್ನ ಅಮ್ಕ ಕೇಳಿದ್ರು, ஒத்துனியல்னு ಅವ್ರನ್ನ ಪ್ರೆಸ್ ಮಾಡಕ್ ಕೇಳಿದ್ರು. அப்புறம் அவரு ஒத்தி விட்டாரு. ಅವ್ರು ಇದ್ ಮಾಡಿದ್ರು. அப்புறம் புஷ்பா, ಪುಷ್ಪ ಸಿಸ್ಟರ್, அப்புறம் ராணி, ಅப்புறம் திருப்பி பவுலு, ತಿರ್ಗಾ ಪೌಲ್ ಬದರು. அப்படின்னு மாறி மாறி ஒத்துனா. ಹಾಗೆ ಮಾರಿ ಮಾರಿ ಮಾಡಿದ್ರು. அப்போ ಆಗ ராணி ஒத்தும் போது சொன்னேன், ರಾಣಿ ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ಬೇಕು ಹೇಳಿದ್ರು. பேசாம ಸುಮ್ಮನೆ முடியல என்னால, ಆಗ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ நாளைக்கு அக்ஷய் பிரசங்கம் பண்ண சொல்லிடலாம். ಅಲ್ಲಿ ಅಕ್ಷಯನ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ ಕೇಳೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவ உடனே ಅವ್ರ ತಕ್ಷಣ என்ன ஏதாவது சாக்கு கிடைச்சா உடனே தப்பிக்கணுமான்னு ಯಾವ್ದಾದ್ರು ಕಾರಣ ಸಿಕ್ಕರೆ ತಪ್ಪಿಸ್ಕೊಳ್ಬೇಕಾ ಅಂತ ಹೇಳಿ சூழ்நிலைய அவ பாக்குறா. ಪರಿಸ್ಥಿತಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. சரி பாஸ்டர்னு சொல்றதுக்கு பதிலு ಸರಿ ಪಾಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳೋದ್ ಬದಲು இத வச்சு நீ தப்புணுமான்ற கொஸ்டினும் போட்டா. ಇದನ್ನಿಟ್ಟು ತಪ್ಪಿಸ್ಕೋಬೇಕಂತ ಪ್ರಶ್ನೆ ಹಾಕಿದ್ರು. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாளே, ಯಾಕಪ್ಪ ತಕ್ಷಣ ಹೇಳ್ತಿದಾರಲ್ಲ ಎಂಬುದು. அது சாதாரணமா இருக்கும் ಅದು அவளுக்கு, ಸಾಧಾರಣವಾಗಿರುತ್ತೆ ಅವರಿಗೆ, எனக்கு ಆದ್ರೆ ನಮಗೆ அது பெரிய வார்த்தையா. ಅದು ದೊಡ್ಡ ಮಾತಾಗಿರುತ್ತದೆ. சோ தொடர்ந்து ಎಡಬಿಡದೆ அந்த ವಚನத்தை அப்படியே ಆ தியானித்து ವಾಕ್ಯನ ಹಾಗೆ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಿದ್ದು, பல வேலைகளை செய்து கொண்டு ನನಗೆ இருந்தாலும் ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ರು. முழுக்க என்னுடைய கவனம் ನಮ್ಮ ಗಮನ ಪೂರ್ತಿ இந்த யோசுவாவின் மேலே ಈ திரும்பி. ಯೋಶುವನ ಮೇಲೆ ಇದ್ದಿತ್ತು. சோ திரும்பி வீட்டுக்கு, ಪುನಃ ಮನೆಗೆ, திரும்பி சர்ச்சுக்கு வந்தேன். ಚರ್ಚಿಗೆ ಬಂದು கொஞ்ச நேரம் இத ப்ரிப்பேர் பண்ண, ಸ್ವಲ್ಪ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡಿ திருப்பி வீட்டுக்கு போனேன். ಮನೆಗೆ ಹೋದು கொஞ்ச நேரம் இத
ತಿರ್ಗಾ ಇದನ್ನ கவனிச்சேன். ಗಮನಿಸಿ. காலையில எழும்புனேன், ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು திரும்பಿ ஆடியோவை ஆன் பண்ணேன், ತಿರ್ಗಾ ಬೆಳಗ್ಗೆ ಆಡಿಯೋ ಆನ್ ಮಾಡಿದ್ದು. திருப்பி யோசுவாவை போட்டு கெடுக்கிட்டே ತಿರ್ಗಾ இருந்தேன். ಯೋಶುವನ ಹಾಕಿ ಕೇಳ್ತಾನೆ திரும்பி ಇದ್ವು. படிக்க ಪುನಃ ஆரம்பித்தேன். ಓದುತ್ತಲ್ಲ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದು. அப்பதான் ಅವಾಗಲೇ கர்த்தர் பல காரியங்களை ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ இன்று உங்களுக்கு ಇವತ್ತು ನಿಮಗೆ எடுத்து கொடுத்தார். ತೆಗೆದುಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அது ಅದು பாஸ்டர் அக்ஷய்க்கும் சேர்ந்த வார்த்தைகளும் அங்கே இருக்கிறது. ಅಕ್ಷಯವ್ರಿಗೂ ಸೇರಿದ ಮಾತುಗಳು ಇಲ್ಲಿ ಇರುತ್ತವೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதனால்தான் பவுல் சொன்னார், ಅದಕ್ಕೆ ಪೌಲನು ಹೇಳಿದನು, வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ವರಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳುಂಟು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. போதகர்களிலே வித்தியாசம் உண்டு. ಬೋಧಕಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸಗಳುಂಟು. அழைப்புள்ளே வித்தியாசம் ಕರೆಗಳಲ್ಲಿ உண்டு. ವ್ಯತ್ಯಾಸಗಳುಂಟು. எல்லாம் வித்தியாசமாய் ಎಲ್ಲ இருக்கும். ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் தேவன் ஒருவரே. ಆದ್ರೆ ದೇವರು ಒಬ್ಬರು ಮಾತ್ರವೇ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதனால்தான் ಆದ್ದರಿಂದನೇ சபை கூடி வருதலை சபை விட்டு விடாது ಕೂಡಿ ಬರೋದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೇ ಇರೋದು. என்ன ஆலயத்துலதான் கர்த்தர் இடைபடுவார். ಯಾಕಂದ್ರೆ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರು ಬರುತ್ತಾರೆ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அந்த கால ஓளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ கர்த்தர் உங்களை ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தைரியப்படுத்துவாராக. ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖ இந்த ಧೈರ್ಯಪಡಿಸುತ್ತಾರೆ. வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡೋಣ. வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ நம் வாழ்க்கை சீர்படுத்திக் ನಮ್ಮ கொள்வதற்கு ಜೀವನ இன்று ಸ್ಥಿರಪಡಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ கர்த்தர் கொடுத்ததான அவகாசம் இது. ಇವತ್ತು ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟದ ಅವಕಾಶವಾಗಿದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ನಮ್ಮೊಂದಿಗೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. Book of Joshua. ಯೋಶುವಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ. யோசுவா எழுதின புத்தகம் ಯೋಶುವ ಬರೆದ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரத்தின் 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 7ஆம் வசனத்தை 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನ முதல்ல வாசிப்போம். ಯೆಹೋಶುವನಿಗೆ, ನಾನು ಇಂದಿನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಇಸ್ರಾಯೇಲರ ಮುಂದೆ ಘನಪಡಿಸುವೆನು. ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡವಿದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡಲೂ ಇರುವೆನೆಂಬುದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದು. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இப்ப 4ஆம் அதிகாரம் ಇವಾಗ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 14ஆம் வசனம். 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. Joshua 4:14. ಯೆಹೋವನು ಯೆಹೋಶುವನನ್ನು ಇಸ್ರಾಯೇಲರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಘನಪಡಿಸಿದ್ದರಿಂದ ಅವರು ಮೋಶೆಯ ಸಂಗಡಲೂ ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ಇವನಲ್ಲಿಯೂ ಇವನು ಜೀವದಿಂದ ಕಾಲವೆಲ್ಲ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ದು, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பு உன்னை மேன்மைப்படுத்துவேன். ಇವತ್ತು ಅವರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆ ನಿನ್ನನ್ನು ಮೇಲನ್ನು ಪಡಿಸುವೆನು. 4ஆம் அதிகாரத்தில் 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர்கள் கண்களுக்கு முன்பு கர்த்தர் அவனை ಅವರ மேன்மைப்படுத்தினார். ಕಣ್ಗಳ ಮುಂದಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. செய்ய போகிறதை சொன்னார், ಮಾಡಬೇಕಾದನ್ನು ಹೇಳಿದರು. நாளில ಮಾರನೇ அதை ದಿವಸ செய்து முடித்தார். 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. இதை நன்றாய் கவனித்துக் ಇದು ಚೆನ್ನಾಗಿ கொள்ளுங்கள். ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ನಮಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು இல்லை ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. நமக்கு ஒரு வாக்கு ನಮಗೆ கொடுக்கிறார், ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ. நமக்கு ஒரு ಪ್ರಾಮಿಸ್ ನಮಗೆ பண்ணுகிறார். ಒಂದು ಪ್ರಾಮಿಸ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் ಅದನ್ನು இருக்கிறார். ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕೆ ಅವರು அதை ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. பெற்றுக்கொண்ட நாம் ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತ ನಾವು மனிதனிடத்திலிருந்து அல்ல, ಮನುಷ್ಯರಿಂದ ಅಲ್ಲ, தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாகும். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದ ವಾಕ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. மனிதனுடைய வார்த்தை விழுந்து போகும், ಮನುಷ್ಯನ ಮಾತುಗಳು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ. தேவன் அதை விழவும் செய்வார். ದೇವರು ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவன் ಆದರೆ ದೇವರು சொல்லின வார்த்தை ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಮಾತು அது ஒரு நாளும் பலனற்று போக அதை எந்த- அவர் விட்டுக் கொடுக்க ಅದು மாட்டார். ಎಂದಿಗೂ ಸೋತು ಹೋಗದೆ ದೇವರು ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதை நாம் மனதில் புரிந்து கொள்ள ಅದನ್ನು வேண்டும். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. இந்த கால ಈ ஓளை ಬೆಳಗಿನ ಸಮಯ கேட்கிறதான நீங்கள் ನೀವು ஒவ்வொருவரும் ಕೇಳುತ್ತಿರುವುದರ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು உங்களை யோசுவாவாய் ನಿಮ್ಮನ್ನು இந்த ಯೋಶುವನಾಗಿ காலை நீங்கள் கற்பனை செய்து ನಿಮ್ಮನ್ನು கொள்ளுங்கள். ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ನೀವು ಯೋಶುವನಾಗಿ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. உங்களுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு, ನಿಮಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಹೆಸರುಗಳು ಉಂಟು. வேறு வேறு நமக்கு மொழி உண்டு, ನಮಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ಭಾಷೆಗಳು ಉಂಟು. கலாச்சாரம் உண்டு. ಕಲಾಚಾರಗಳು ஆனா ಉಂಟು. இந்த காலை ಆದರೆ ಬೆಳಗಿನ ಸಮಯ யோசுவாவாய் உன்னை நினைத்துக்கொள். ಯೋಶುವನಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನೀವು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அப்போதான் ಆಗಲೇ இந்த செய்தியை நீ உள்வாங்கிக் கொள்ள ಈ முடியும். ಸಂದೇಶವನ್ನು ನಿನ್ನೊಳಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. நான் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் ನಾವು போகிறேன். ನೇರಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. யோசுவா ಯೋಶುವನು நம்மை போல ನಮ್ಮ ಹಾಗೆ ஒரு மனிதன் ಒಂದು தான். ಮನುಷ್ಯನೇ. அவன் பின்பு சொல்லுகிறான், ಅವನು ಹಿಂದೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நானும் இப்பொழுது முதிர்வயதானே, ನಾನು ಇವಾಗ ವಯಸ್ಸಾಗಿದ್ದೇನೆ. என் பிதாக்களைப் போல ನನ್ನ ಪಿತೃಗಳ ಹಾಗೆ எனக்கு முன் மாதிரியா இருந்த மோசே போல நானும் மரிக்க ನನ್ನ போகிறேன். ಮುಂದೆ ಮಾದರಿಯಾಗಿದ್ದ ಮೋಸೆಯಾಗಿ ನಾನು ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನರ್ಥ? அவனும் ಅವನು ಸಹ மனுஷன். ಮನುಷ್ಯನೇ. அல்லேலூயா. அவனே சொல்லிட்டான், ಅವನು ಹೇಳಿದ್ದಾನೆ,
இந்த யோசுவா ಯೋಶುವನು அவனுடைய வாலிபத்துல ಅವನ ಯೌವನಸ್ಥದಲ್ಲಿ சோ அன்னைக்கு பிரமாணம் இல்ல, ಅವತ್ತು ಪ್ರಮಾಣವಿಲ್ಲ, ಆಜ್ಞೆಗಳಿಲ್ಲ. கிடையாது. ಅವತ್ತು ಆಜ್ಞೆಗಳಿಲ್ಲ. இப்படிதான் மனிதன் இருக்கணும், ಹೀಗೆ ಮನುಷ್ಯರಿರಬೇಕು, இப்படிதான் மனிதன் ಹೀಗೆ செயல்படணும், ಮನುಷ್ಯನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು, இப்படிதான் நடக்கணும், ಹೀಗೆ ನಡೆಯಬೇಕು, இப்படிதான் பேசணும், ಹೀಗೆ ಮಾತನಾಡಬೇಕು அப்படின்ற பிரமாணம் எதுவும் இல்லை. ಅವತ್ತು ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಆಜ್ಞೆಗಳು ಯಾವುದೂ ಇರಲಿಲ್ಲ, அவனுடைய இஷ்டம். ಅವರ ಇಷ್ಟ. அப்படி வாழ்ந்த மனிதன் யோசுவா. ಹಾಗೆ ಜೀವಿತ ಮನುಷ್ಯನು ಯೋಶುವನು. ಅವನು இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகும் போது ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸುವಾಗ அவன் ஒரு வாலிபனாக ಅವನು ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥನಾಗಿ தேசத்தில் இருந்து ದೇಶದಿಂದ எகிப்து என்பது இந்த உலகத்தை அடையாளப்படுத்தும் ಐಗುಪ್ತ ಎಂಬುದು ಲೋಕವನ್ನು கேட்கிறதான நம்முடைய வாழ்க்கையில ಕೇಳುವಂತ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ஜனங்கள் எகிப்தில விடுதலையானது போல ಜನರು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಆದ உலக ಪ್ರಕಾರವಾಗಿ சாப பாவத்து நின்று ಈ ಲೋಕ ಶಾಪ ಪಾಪದಿಂದ கிறிஸ்து நம்மை விடுவித்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿದ್ದಾರೆ. அந்த ஆட்டுக்குட்டியின் ಆ ரத்தத்தினாலே ಕುರಿಮರಿಯ ರಕ್ತದಿಂದ அவர்கள் விடுதலையானது ಅವರು போல ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸಿದ ಹಾಗೆ கர்த்தராகிய கிறிஸ்துவின் ಕರ್ತನಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ரத்தத்தினாலே நாம் விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம். ರಕ್ತದಿಂದ ನಾವು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. Hallelujah. Hallelujah. அவர்களை விட நாம் மேலானவர். ಅವರಿಗಿಂತ ನಾವು ಮೇಲಾಗಿರುವವರು. இந்த யோசுவாவும் அப்படி ಈ விடுதலையானவர். ಯೋಶುವನ ಹಾಗೆ ಬಿಡುಗಡೆ ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವರು, சபையோடு சேர்ந்து ಸಭೆಯೊಂದಿಗೆ ಸೇರಿರುವವರು. யோசுவா ಯೋಶುವನು மோசேಯನ್ನು ரொம்ப நெருக்கமாய் ತುಂಬಾ பழகினார். ಹತ್ತಿರವಾಗಿ ಇದ್ದನು. மோசையோடு நெருங்கி இருக்க ಆ வாஞ்சித்தான். ಮೋಸೆಯೊಂದಿಗೆ ಹತ್ತಿರವಾಗಿರೋದಕ್ಕೆ ಆಸಕ್ತನಾಗಿದ್ದನು. Hallelujah. Hallelujah. அன்று மோசே ಅವತ್ತು ಮೋಸೆ தெய்வத்துக்கு சமமான தேவ மனிதனாய் நின்று கொண்டிருந்தான். ದೇವರಿಗೆ ಸಮವಾಗಿ ದೇವರ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಂತಿದ್ದನು. அவனோடு கூட அவன் நெருங்கி பழகினான். ಅವನೊಂದಿಗೆ ಅವತ್ತು ಐಕ್ಯತೆಯಾಗಿದ್ದನು. அவனோடு கூட நெருக்கத்தை ஏற்படுத்திக் ಅವನೊಂದಿಗೆ கொண்டான். ಐಕ್ಯತೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡನು. அப்படி சாத்தியமில்ல, ಹಾಗೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஆனால் அவனே செய்து கொண்டான். ಆದರೆ ಅವನೇ ಮಾಡಿಕೊಂಡನು. ಯಾಕೆ? தேவன் அவனை முன்குறித்திருந்தார். ದೇವನವನ್ನ ಮುಂಚೆನೆ ಗುರುತು அவன் ಮಾಡಿದ್ದನು. இருதயத்துல ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ அவன் இஷ்டம் போல் நடந்தவன். ಅವನ ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ನಡೆದನು. யோசுவா 1 அதிகாரத்துல ಯೋಶುವ 1ನೇ அது ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ தெளிவாய் ಅದು இருக்கிறது. ಸ್ಪಷ್ಟವಾಗಿದೆ. நான் மோசையின் தேவன், ನಾನು ಮೋಸೆಯ ದೇವರು. யோசுவாவே ಯೋಶುವನೇ, உன் தேவனாகிய கர்த்தர் நான் பேசுகிறேன் என்று சொல்லவில்லை. ದೇವರೇ ಕರ್ತನನ್ನು ಮಾತನಾಡಿ ಹೇಳಲಿಲ್ಲ. அதற்கு பதிலாக ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ யோசுவாவினிடத்துல பேசும்போது ಯೋಶುವನ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ நான் மோசையின் தேவன். ನಾನು ಮೋಸೆಯ ದೇವರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அப்போ ಆಗ இன்னும் யோசுவாவினுடைய தெய்வமாய் இவர் மாறல. ಇನ್ನು ಯೋಶುವನ ದೇವರಾಗಿ ಇನ್ನು ಬದಲಾಗಲಿಲ್ಲ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ஆனா இவன் ಆದರೆ ಇವನು மோசையோடு நெருக்கம் வைத்திருந்தான். ಮೋಸೆಯೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದನು. மோசையை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி இருந்தான். ಮೋಸೆಯನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿದ್ದನು. மோசே தான் அவனுடைய ஃபியூச்சர். ಮೋಸೆ ಅವನ மோசே தான் அவனுக்கு எல்லாம். ಮೋಸೆ ಅವನಿಗೆ ಎಲ್ಲವಾಗಿದ್ದನು. மோசே இல்லன்னா ಮೋಸೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ இவனுக்கே வாழ்க்கை இல்லைன்ற ஸ்டேஜுக்கு அவன் அவரை ಇವನಿಗೆ ಜೀವನ ಇಲ್ಲ ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅವನು ಬಂದಿದ್ದನು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அவனுடைய காலமும் ಅವನ ಕಾಲವು வயசு ವಯಸ್ಸು ஏறிக்கொண்டே வந்தது. ಏರುತ್ತಾ ಬಂದಿತ್ತು. ஏறக்குறைய யோசுவாவுக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ 60 பிளஸ்ல இருப்பான். ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಯೋಶುವನು 60 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அப்படி வந்ததான ಹಾಗೆ ಬಂದಂತಹ யோசுவாவின் வாழ்விலே ಯೋಶುವನ ಜೀವಿತದಲ್ಲಿ மோசே கர்த்தர் திடீர்னு எடுத்துட்டார். ಮೋಸೆ ಕರ್ತನ ತಕ್ಷಣ ತೆಗೆದುಕೊಂಡನು. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்தில் ಯಾವ ಎದುರುನೋಟವಿಲ್ಲದ ಪರಿಸ್ಥಿತಿ. மோசேக்கே தெரியாது இன்னைக்கு சாவு வரும். ಮೋಸೆಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಇವತ್ತು ಸಾಯ್ತೇವೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. ஆனா நான் பார்த்த பரிசுத்தவான், ಆದ್ರೆ ನಾನು ನೋಡಿದ ಪರಿಶುದ್ಧ நிறைய பரிசுத்தவான்கள் ಅನೇಕ ಪರಿಶುದ್ಧವಂತರು எங்க வீட்டிலேயே ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ சொல்லி சொல்லி இறந்தாங்க. ಹೇಳಿ ಹೇಳಿ ಸತ್ತರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. போன வாரம் கூட ಹೋದ ವಾರ ಸಹ அப்ப செய்தியில சொன்னாங்க, ತಂದೆ ಸಂದೇಶದಲ್ಲಿ என் ಹೇಳಿದ್ರು. தாத்தா ನಮ್ಮ ತಾತ ಅವರು அப்போஸ்தல தம்புசாமி ஐயா டிசம்பர்ல இறப்புன்னு சொன்னார். டிசம்பர்ல ಅಪೊಸ್ತಲ ತಂಬುಸಾಮಿ ಅವರು ಡಿಸೆಂಬರ್ ಸಾಯ್ತಿದ್ರು. ಡಿಸೆಂಬರ್ எங்க ಸತ್ತರು. பாட்டி ನಮ್ಮ அதே ಅಜ್ಜಿ டிசம்பர் 24 இறந்தாங்க. ಡಿಸೆಂಬರ್ 24 ತೀರಿಕೊಂಡರು. 23rd மார்னிங் நான் மீட் பண்ணேன். 23rd ಮಾರ್ನಿಂಗ್ ನಾವು ನಮ್ಮ அப்ப அவங்க சொன்னாங்க, ಅವರು ಹೇಳಿದ್ರು, நாளைக்கு நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறேன், ನಾಳೆ ನಾನು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ நம்ம ಹೋಗ್ತೀನಿ. அங்க சந்திப்போம். ನಾವು ಅಲ್ಲಿ ಸಂಧಿಸೋಣ. அதே போல 24ஆம் தேதி அவர்கள் ಅದೇ இறந்தாங்க. ರೀತಿ 24ನೇ ತಾರೀಕು ಅವರು ತೀರಿಕೊಂಡರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆனா மோசேனுடைய காரியத்தை வாசிக்கும் போது ಆದ್ರೆ ಮೋಸೆ ಕಾರ್ಯವನ್ನು ಓದಬೇಕಾದ್ರೆ அவனுக்கு தெரியாது. ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. திடீர்னு கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், ತಕ್ಷಣ ದೇವರು ಮೋಸೆ ಮೋಸೆ உன்னோட வாழ்வு ನಿನ್ನ ಜೀವನ இங்கே எண்ட் ஆகுது. ಇಲ್ಲಿಗೆ ಅಂತ್ಯವಾಗಲಿ. ஏன் ஆண்டவரே ಯಾಕೆ ದೇವರೇ அப்படின்னு கேள்வி எழுப்பல. ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ஏன்னா அவனுக்கு தெரியும், ಯಾಕೆ ಅವನಿಗೆ ಗೊತ್ತು, பிறப்பு என்றால் ಹುಟ್ಟು ಎಂದರೆ இறப்பை ಸಾವನ್ನ தெய்வம் நியமித்திருக்கு. ದೇವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. அங்க கேள்வி கேட்க இடமில்ல. ಅಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದಾಗಿ ಮೋಸೆ சரி ஆண்டவரே, ಸರಿ ದೇವರ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்ப நான் என்ன செய்யணும்? ಇವಾಗ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? உன் ஸ்தானத்தில் யோசுவாவை ஆர்டினேட் பண்ணு. ನಿನ್ನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಯೋಶುವವನ್ನು ನಿಲ್ಲಿಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவனை அபிஷேகம் பண்ணினார். ಅವನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. Hallelujah. ಹಾಲೆಲೂಯಾ. எந்த
கேள்வியும் இல்ல, ಯಾವ ಪ್ರಶ್ನೆಯೂ ಇಲ್ಲ. கர்த்தர் சொன்னா ದೇವರು ಹೇಳಿದರು, கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். ವಿಧೇಯನಾಗಿ ನಿಂತನು. மோசே அன்று கீழ்ப்படிந்தான். ಮೋಸೆ ಅಂದು ವಿಧೇಯನಾಗಿದ್ದನು. முட்செடி நடுவே ಆ ಬೆಂಕಿಯ ಪದಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅದು என்னவென்று ಅದು பார்க்க ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡಿದನು. கர்த்தர் மோசேக்கு சொன்னார், ದೇವರು ಮೋಶೆಗೆ ಹೇಳಿದರು, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ಇರುವವನಾಗಿ ಇದ್ದೇನೆ, உன்னை அனுப்புகிறார் நான் அல்லவா, ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದು ನಾನಲ್ಲವೇ நீ ಅಂತ ಹೇಳಿದರು. போ, ನೀನು ಹೋಗು, ஜனங்களை நீ விடுவிப்பாய் ಜನರನ್ನು என்றார். ಬಿಡಿಸುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದರು. அந்த வார்த்தைக்கு ಆ கீழ்ப்படிந்தவன் ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿದ್ದ. அவனுடைய மரண நேரத்தில் ಅವನ ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ அதற்கு தகுதியே இல்லாத, ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆಯೇ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ, அதற்கு யோக்கியனாய் இல்லாத ಅದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನೇ ಇಲ್ಲದಂತಹ யோசுவாவை ಯೋಸುವನನ್ನ அபிஷேகம் பண்ணு என்று சொன்ன ಅಭಿಷೇಕ மாத்திரத்தில் ಮಾಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ மோசே ಮೋಸೆ அபிஷேகம் பண்ணினான். ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மோசேயோட ಮೋಸೆಯು சாப்டர் அங்க முடிஞ்சு போச்சு. ಅಲ್ಲ ಚಾಪ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಅಂತ್ಯವಾಯ್ತು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா நிக்கிறான். ಯೋಶುವ ನಿಂತಿದ್ದಾನೆ. இப்போ முன்னடத்த ಇವಾಗ ಮುಂದೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ மோசே இல்ல, ಮೋಸೆ ಇಲ್ಲ. ஆலோசனை சொல்ல ಆಲೋಚನೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ மூத்த போதக ಹಿರಿಯ ಸೇವಕರು மோசே ஐயா அங்க இல்ல. ಮೋಸೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. என்னன்னு விசாரிக்க ಏನಂತ ವಿಚಾರಿಸಲಿಕ್ಕೆ ஒருவரும் இல்ல. ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. யோசுவா மேல அபிஷேகம் இருக்கு. ಯೋಶುವನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் தான் இருக்கு. ಅದು ಮಾತ್ರವೇ ಇದೆ. என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியல. ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்பதான் கர்த்தர் இடைபடுகிறார். ಆವಾಗಲೇ ದೇವರು ಮಧ್ಯ ஒன்றாம் அதிகாரத்துல 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5ஆம் வசனத்துல 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கர்த்தர் யோசுவா கிட்ட சொல்றார், ದೇವರು ಯೋಶುವ ಹೇಳಿದ್ದಾರೆ, நான் மோசேயின் 3ஆம் வசனத்துல இருந்து 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾನು அப்படியே சொல்லிட்டு வரா, ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ நான் ಬರುತ್ತಾರೆ, மோசேயின் தேவனாகிய கர்த்தர், ನಾನು ಮೋಶೆ ಸಂಗಡ ಇದ್ದ ದೇವರಾಗ ಕರ್ತನು, நான் மோசையோடு இருந்தது ನಾನು போல. ಮೋಶೆ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ, அது நன்றா கவனிங்க, மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ, அப்படி சொல்லிட்டு விட்டாரா? ಹಾಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಬಿಟ್ರ? இப்பதான் அவனுக்கு லா கொடுக்கிறார். ಇವಾಗ್ಲೇ ಅವನಿಗೆ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. இஷ்டம் போல் வாழ்ந்தவனுக்கு, ಇಷ್ಟ ಬಂದ ಹಾಗೆ ಜೀವಿಸುವವನಿಗೆ, அபிஷேகம் பெற்றவன் ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನು இப்படிதான் இருக்கணும் என்ற பிரமாணம் இருக்கிறது. ಹೀಗೆ ಇರಬೇಕಂತ ಪ್ರಮಾಣವಿದೆ. எப்படி வேணாலும் வாழலாம் அல்ல. ಹೇಗೆ ಬೇಕಾ ಜೀವಿಸಬಹುದಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படிதான் இருக்கணும், ಹೀಗೆ ಇರಬೇಕು. அதுதான் தேவ சித்தமாகும். ಅದುವೇ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா தகுதியற்றவன், ಯೋಶುವನು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವನು, தகுதியுள்ள பாத்திரமாய் கர்த்தர் அவனை ಅರ್ಹತೆ ಉಳ್ಳ மாற்றினார். ಪಾತ್ರವನಾಗಿ ದೇವರು ಬದಲಾಯಿಸಿದರು. அபிஷேகம் பெற்றான். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡನು. தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು ಅವನೊಂದಿಗೆ நான் ಮಾತನಾಡಿದನು. மோசையோடு இருந்தது போல ನಾನು ಮೋಶೆಯೊಂದಿಗೆ ಇದ್ದ ಪ್ರಕಾರ உன்னோடும் இருப்பேன். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವೆನು. ನೀನು என்ன பண்ணும்? ಏನು ಮಾಡು? ஃபர்ஸ்ட் பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ಭಯಪಡಬೇಡ, ಅಂಚಬೇಡ. இனி எனக்கு யார் என்று கலக்கமடையாத. ಇನಿ ನನಗೆ ಯಾರೆಂಬುದ ಚಿಂತೆ இனி ಮಾಡಬೇಡ. என்ன செய்வேன், ಇನಿ ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, இனி காரியம் எப்படி நடக்கும்னு பயப்படாத. ಇನಿ ಕಾರ್ಯ ಹೇಗೆ ನಡೀತೆ ಎಂಬುದು ಭಯಪಡಬೇಡ. அதெல்லாம் தூக்கி எறி. ಅದೆಲ್ಲ ಎಷ್ಟು ಬಿಸಾಡಬೇಡ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗಿದ್ದೇನೆ. பயத்தை புறம்பாக்குகிறவர், ಭಯವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವ கலக்கங்களை அப்புறப்படுத்துகிறவர், ಚಿಂತೆಗಳನ್ನು ದೂರಪಡಿಸುವ ದೇವರು. நான் தேவன் உன்னோடு இருப்பேன். ನಾನು ದೇವರೊಂದಿಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மோசே சொல்லல, ಮೋಶೆ ಹೇಳಲಿಲ್ಲ. மோசேயின் தேவன் ಮೋಶೆಯ ದೇವರು யோசுவாவினிடத்தில் சொன்னார். ಯೋಶುವನ ಬಳಿ ಹೇಳಿದರು. அடுத்த பிரமாணத்தை கொடுத்தார். ನಂತರ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. அது என்ன? ಅದೇನು? வலது ಎಡಕ್ಕಾಗಲಿ அது உனக்கு யோக்கியமாயிருக்காது. ಅದು ನಿನಗೆ ಯೋಗ್ಯವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில, ಒಂದು ಕ್ರೈಸ್ತವರ ಜೀವನದಲ್ಲಿ, ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்வு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರ ಜೀವನ எப்படியும் வாழலாம் என்பது அல்ல, ಹೇಗೆ ಬೇಕಾ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಲ್ಲ, எப்படி வேணாலும் வாழனாலும் வாழ்ந்த உன்னை, ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಜೀವಿಸಬಹುದೆಂಬುದ ನಿನ್ನನ್ನು, தகுதியற்ற உன்னை ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದಂತ ನಿನ್ನನ್ನು நம்முடைய கிருபையினாலும் ತಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இரக்கத்தினாலும் ದೇವರ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ அவருடைய ಕೃಪೆಯಿಂದ, ஈவினாலும் ಆತನ ಕರುಣೆಯಿಂದ இந்த ரட்சிப்பு உன்னை தேடி ಆ வந்தது. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. யோசுவாவை அபிஷேகித்தது போல ಯೋಶುವನು ಅಭಿಷೇಕಿಸಿದ ಪ್ರಕಾರ கர்த்தர் இன்னைக்கு உன்னை ದೇವರು ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இந்த பூமியில வைத்திருக்கிறார். ರಾಜಗಳಾಗಿ ಯಾಜಕರಾಗಿ ದೇವರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மாத்திரம் கிறிஸ்து ಏನು கொடுக்கவில்லை. ಪಾಪ ಕ್ಷಮಾದ ನಿಶ್ಚಯವನ್ನು ಮಾತ್ರ ದೇವರು ಕೊಡಲಿಲ್ಲ. பாவியாகிய உன்னை ಪಾಪಿಯಾದ ನಿನ್ನನ್ನು நீதிமானாய் மாற்றினது ನೀತಿವಂತರಾಗಿ மாத்திரமல்ல, ಬದಲಾಯಿಸಿ ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நீ நீதிமான் அல்ல, ನೀನು ನೀತಿವಂತನಲ್ಲ, உன்னை பூமியிலே ராஜாவும் ஆசாரியனுமாய் ನಿನ್ನನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ வைத்திருக்கிறார். ರಾಜನಾಗಿ ಯಾಜಕರಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಒಂದು அதிகாரத்துக்குரியவனாய் ಅಧಿಕಾರಕ್ಕೆ போராட்டங்கள் வரும்போது, ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ, பிரச்சனைகள் வரும்போது, ತೊಂದರೆಗಳು ಬರುವಾಗ, வியாதி வரும்போது, ವ್ಯಾಧಿಗಳು ಬರುವಾಗ, பிசாசು ಸೈತಾನನು வரும்போது, ಬರುವಾಗ, மாந்திரிகம் ಮಾಂತ್ರಿಕಗಳು வரும்போது, ಬರುವಾಗ தைரியமாய் நில்லு. ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲು. ಯಾಕೆ? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ದೇವರೊಂದಿಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே ಮೋಸೆ அப்படிதான் நின்றான். ಹಾಗೆ ನಿಂತು அதனால்தான் யோசுவாவுக்கு சொன்னார், ಅದರಿಂದ ಯೋಶುವಗೆ ಹೇಳಿದರು, அவனோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದ ಪ್ರಕಾರ ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம் பிதாக்களோடு ನಮ್ಮ இருந்தவர், ಪಿತೃಗಳೊಂದಿಗೆ நமக்கு ಇದ್ದವರು, முன்னோடிகளாய் இருந்த ನಮ್ಮ ஊழியர்களோடு ನಮ್ಮ ಮುಂದೆ இருந்தவர், ಮಾದರಿಯಾಗಿದ್ದ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಇದ್ದವರು, அப்போಸ್ತಲர்களோடு இருந்தவர், ಅಪೊಸ್ತಲರೊಂದಿಗೆ ಇದ್ದವರು, என்னோடு இருக்கிறவர், ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುವವರು, இவரோடு
இருக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால் நீ கலங்காத, ನೀನು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ, ಭಯಪಡಬೇಡ. தேவனுக்கு நேராயிரு. ದೇವರಿಗೆ ಸರಿಯಾಗಿ ஹalleluya. வலது இடதுபுறம் ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ என்ன பண்ணக்கூடாது. ಏನಾಗಬಾರದು. ஆண்டவர் ದೇವರು நிறைய ஊமை சொல்லி ಅನೇಕ ಸಾಮ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾರೆ. அதுல ஒண்ணு, ಅದರಲ್ಲಿ ಒಂದು கடுகு விதையை சொன்னார். ಸಾಸಿವೆಯ ಬೀಜವನ್ನು ಹೇಳಿದರು. அது எவ்வளவு சின்னது, ಅದೆಷ್ಟು ಚಿಕ್ಕದು. இருக்கிறதுலயே ಇರೋದ್ರಲ್ಲಿನೇ டெய்லி யூஸ் பண்ற பொருள் சின்ன பொருள். ಡೈಲಿ ಯೂಸ್ ಮಾಡೋದು ಚಿಕ್ಕ ವಸ್ತು. உனக்கு பிடிக்காது இல்ல, ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆಗುದಿಲ್ಲ. சோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. அந்த விதை ಆ ಬೀಜವನ್ನ முளைத்தது, ಅದು ಬೆಳೆಯಿತು, வளர்ந்து பெரிய மரமானது. ಬೆಳೆ ದೊಡ್ಡ ಮರವಾಯಿತು. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ பெரிய மரமானது ದೊಡ್ಡ ಮರವಾಯಿತು, பலருக்கு அது நிழல் கொடுத்தது, ಅನೇಕರಿಗೆ ಅದು ನೆರಳು ಕೊಟ್ಟಿತು. அநேகர் அதுல வந்து என்ன பண்ணாங்க, ಅನೇಕರು ಬಂದು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, இளைப்பாறினார்கள். ವಿಶ್ರಾಂತಿ ಪಡೆದುಕೊಂಡು அநேக பறவைகள் வந்து ಅನೇಕ ಪಕ್ಷಿಗಳು ಬಂದು அங்கே ಅಲ್ಲಿ குடுத்தனம் இருந்தது. ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದವು. அல்லேலூயா. ஹalleluya. பிரயோஜனமுள்ள விதையாய் கர்த்தர் அதை வளர்த்தார். ಪ್ರಯೋಜನವುಳ್ಳ ಬೀಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಬೆಳೆದು அது ನಿಲ್ಲಿಸಿದರು. மரமாய் நிறுத்தி ಅದು ಮರವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದರು. அல்லேலூயா. ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்வு ಕ್ರೈಸ್ತವ ಜೀವನ சாந்தி கொடுக்கிற வாழ்வு அல்ல. ಸುಮ್ಮನೆ ಹಚ್ಚಿಕೊಳ್ಳುವುದಲ್ಲ. நாணலை போல புல்லு, ಹುಲ್ಲಿನ ಹಾಗೆ கோர புல்லு, ದೊಡ್ಡ ಹುಲ್ಲು, ದೊಡ್ಡ ಹುಲ್ಲು அது என்ன பண்ணும், ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, காத்து ஜோரா அடிச்சா ಅದು ಗಾಳಿ ಜೋರಾಗಿ ಬೀಸಿದ್ರೆ நமக்கு பிரச்சனையா வேணாம்பா. ನಮಗೆ ತೊಂದರೆ. நீ எந்த பக்கம் அடிக்கிற, ನೀನ್ ಯಾ ಕಡೆ இப்படியா, ಈ ಕಡೆನಾ, நான் படுத்துக்கிறேன். ಆ ಕಡೆ ಬಿಡ್ತೇವೆ. காத்து போனோன்னே ಆ ಗಾಳಿ ಹೋದ ಎಲ್ಮಿ ತಕ್ಷಣ ನಿಕ್ಕೋ. ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. போயிடுச்சா, ಹೋಯ್ತಾ, அப்புறம் காத்து திருப்பி வரும். ಪುನಃ ಗಾಳಿ ಬರುತ್ತೆ. நானி சொன்னான், ಯಾಕಂದ್ರೆ ಜ್ಞಾನಕ್ಕೆ அது ತಿಳಿದಿದೆ. இந்த திசையில தொடங்கி ಅದು ಈ ಕಡೆ ದಿಕ್ಕಿನ அப்படியே சுத்தி ಪ್ರಾರಂಭದ ದಿಕ್ಕಿನ திருப்பி ಪ್ರಾರಂಭ எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கே வருமா. ಪುನಃ ಎಲ್ಲಿಗೆ ಪ್ರಾರಂಭದ ಅಲ್ಲೇ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಂತೆ. இப்ப சயின்ஸ் ಇವಾಗ ಸೈನ್ಸ್ கண்டுபிடிக்காதத ಕಂಡುಹಿಡಿದಿರೋದನ್ನ அன்னைக்கு ஞானி தேவ தயவுல கண்டுபிடி. ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳೆಲ್ಲ ಅವತ್ತು ದೇವ ದಯೆಯಿಂದ அந்த ಕಂಡುಹಿಡಿದರು. காத்து என்ன பண்ணும், ಇವಾಗ ಗಾಳಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, திருப்பிட்டு வருது. ಪುನಃ ಬರುತ್ತೆ. இந்த புல்லு பாக்குது, ಈ ಹುಲ್ಲು ನೋಡುತ್ತೆ, திருப்பியும் பிரச்சனையா. ಪುನಃ ತೊಂದ್ರೆನಾ, ஐயா நம்மளால ಅದೇ முடியாது. ನಮ್ಮಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. காத்தே நீ எந்த பக்கம் போற, ನೀನ್ ಯಾ ಕಡೆ நான் ಹೋಗ್ತೀಯ, இப்படி போறேன், ನಾನು ಈ ಕಡೆ சரி ಹೋಗ್ತೀನಿ, நான் இப்படியே படுத்துக்கிறேன். ನಾನು ಈ ಕಡೆ ಮಲಿಕೋತೀನಿ. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஃபேஸ் பண்ண தெரியாதவன், ಎದುರುಗೊಳ್ಳೋದಕ್ಕೆ தான் ಗೊತ್ತಿಲ್ಲ, யார் என்பதை உணராதவன், ತಾನು ಯಾರೆಂಬುದು ತಿಳಿದೇ ಇರುವವರು, தெளிவில்லாதவன், ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು, ஆதலால் கடந்து போகிறான். ಗಡಿಸಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அது கடந்து போகிறவரை ಅದು ಗಡಿಸಿ ಹೋಗೋ ತನಕ அவனுடைய வாழ்வு அப்படிதான் ಅವನ இருக்கும். ಜೀವನ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. ನಿಂತು எதிர்க்க வேண்டும், ಎದುರಿ ಹೋರಾಡಬೇಕು. போராடுகிற போராட்டங்கள்ல ಹೋರಾಡುವಂತ ಹೋರಾಟದಲ್ಲಿ சவால் விட்டு நிற்கணும். ಸವಾಲ್ ಬಿಟ್ಟು ನಿಲ್ಲಬೇಕು. ಯಾಕೆ? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. யோசுவாவுக்கு அதை சொன்னார். ಯೋಸುವಾಗ ಅದನ್ನ ಹೇಳಿದರು. வலது இடதுபுறம் என்ன பண்ணாத, ನೀನು ಎಡಕ್ಕಾಗಲಿ ಬಲಕ್ಕಾಗಲಿ ಏನು ಮಾಡ, சாயாத. ನೀನು ಬಗ್ಗಬೇಡ. அடுத்த லா கொடுக்கிறார், ಇನ್ನೊಂದು ಪ್ರಮಾಣ அடுத்த ಕೊಡ್ತಾನೆ. பிரமாணம். ನಂತರ ಪ್ರಮಾಣ. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் ಈ ನ್ಯಾಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು சபைக்கு கொடுத்ததான இந்த பரிசுத்த வேதாகமம் ಸಭೆಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಈ ಪರಿಶುದ್ಧ ವೇದವು வாயை விட்டு என்ன பண்ண கூடாது, ಬಾಯಿನ ಬಿಟ್ಟು ಏನೋ ಆಗಬಾರದು. என்ன பண்ண கூடாது, ಏನಾಗಬಾರದು ಹೇಳಿರಿ, பிரியக்கூடாது, ಆಗಲಬಾರದು. ಏನ್ ಹೇಳೋ, ದೇವರ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ನಿನ್ வாய் விட்டு அப்படின்னா என்ன பண்ணும், ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ஐயோ கத்தர் எனக்கு என்ன ಕೊಟ್ಟಾರன்னு ಗುಣ ಕೊಟ್ಟறது, ಅಯ್ಯೋ ದೇವರ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ ಗುಣ ಕೊಟ್ಟುದಲ್ಲ, ಕೊಟ್ಟ ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡೇ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதை சொல்லிட்டே இரு, ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ ಇರಬೇಕು, எல்லாம் மாறிடும், ಎಲ್ಲವೂ ಬದಲಾಗುತ್ತೆ. ஹalleluya. மாறாததை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தை, ಬದಲಾಗದನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ಶಕ್ತಿಯು ದೇವರ ವಾಕ್ಯ. ஹalleluya. அதற்கு தான் யோசுவாவுக்கு சொன்னார். ಅದಕ್ಕೆ ಯೋಸುವಾಗ ಹೇಳಿದರು, ಯೋಸುವನೇ, இந்த புஸ்தகம், ಈ ಪುಸ್ತಕವು வாயில நிறைந்திருக்குமானா, ಬಾಯಿಲೆ ತುಂಬಿರುವುದಾದರೆ, வாயில மாத்திரம்னா வெறும் வாயில இல்ல, ಬಾಯಿಲೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, இருதயத்தின் நிறைவினாலதான் வாய் பேசும். ಹೃದಯದ ಪರಿಪೂರ್ಣದಿಂದ ಬಾಯಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ, நிரம்பಿ இருக்கணும், ಒಳಗಡೆ ತುಂಬಿರಬೇಕು, அது தானா வாயில வரும், ಅದು ತಾನಾಗಿ ಬಾಯಿ ಬರುತ್ತೆ, தானாய் உன் வழியை செவைப்படுத்தும், எதிர்ப்புகளை மாற்றும், எதிரோடு கூட தெய்வம் உண்டு என்பதை அது அடையாளப்படுத்தும். ದೇವರು ಎಂಬುದನ್ನು ದೇವರು ಗುರುತಿಸುತ್ತದೆ. ஹalleluya. இந்த தேவன் ಈ ದೇವರು யோசுவாவுக்கு சொன்னது போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಎಲ್ಲರ ಮುಂದಾಗಿ ದೇವರು யோசுவாவை கனப்படுத்தினார். கனಪಡಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. கனவீனமான பாத்திரம், ಘನಹೀನತೆಯಾಗಿದ್ದ ಪಾತ್ರ, ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಪಾತ್ರ, உதவியற்ற பாத்திரம், ಸಹಾಯವಿಲ್ಲದ ಪಾತ್ರ. மோசே திட்டமிடவில்லை, ಮೋಶೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ, மோசே யோசுவாவுக்கு சொல்லவில்லை, ಮೋಶೆ ಯೋಸುವನಿಗೆ ಹೇಳಿಲ್ಲ, யோசுவನೇ என்னை பின்பற்றி வா, எனக்கு பின்பு நீதான் இந்த ஜனங்களை நடத்த வேண்டும், ನೀನೇ ಈ ಜನ ನಡೆಸಬೇಕು, பின்பு நீதான் மூத்த ஊழியக்காரனாய் நிற்க வேண்டும், ನೀನೇ ಹಿರಿಯ ಸೇವಕನಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஒரு நாளும் சொன்னதில்லை, ಹೇಳಲಿಲ್ಲ, கர்த்தர் அபிஷேகித்தார், ದೇವರು ಅಭಿಷೇಕಿಸಿದರು, அதற்கு தகுதி உள்ள பாத்திரமாய் நீ மாறு என்று சொன்னபோது ಹಾರವತ್ತುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಬದಲಾಗು ಅಂತ ಹೇಳಿದಾಗ யோசுவா கர்த்தருக்கு செவி கொடுத்தார். ಯೋಸುವನು ಕರ್ತನಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟನು. ஜனமே, ದೇವ ಜನರೇ, காலவோளை ಬೆಳಗಿನ
வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயானா ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ கிறிஸ்தவ வாழ்வு ಕ್ರೈಸ್ತವ இந்த ಜೀವನ பூமியிலே ஜனங்களின் நடுவே ಭೂಮಿಯ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ கனப்படுத்தப்பட்ட வார்த்தையா, ಗಣಪಡಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿ, கனப்படுத்தப்பட்ட மக்களாக, ಗಣಪಡಿಸುವ ಜನರಾಗಿ, ஒரு கனத்துக்குரிய குடும்பமாக ಘನತೆಗಳ ಕುಟುಂಬವಾಗಿ பேதுரு சொன்னது போல பேதுரு ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் ಯಾಜಕರಾಗಿ கர்த்தரை அடையாளப்படுத்தி தன்னிலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ದೇವರನ್ನು ಗುರುತುಪಡಿಸಿ ಮಹಿಮೆಪಡಿಸುವುದು ದೇವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பிரசங்கி எழுதின புத்தகம், ಪ್ರಸಂಗಿ ಬರೆದ ಪುಸ್ತಕ Book of Exodus 10ஆம் அதிகாரத்தின் 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 10:1 ಜ್ಞಾನವರ್ತಿಗೆ அடுத்தது. ಸತ್ತನೊಣಗಳಿಂದ ಗಂಜಿಗಾನ ತೈಲವು ಕೊಳೆತು ನಾರುವುದು, ಹಾಗೆ ಹುಚ್ಚುತನ ಸ್ವಲ್ಪವಾದರೂ ಜ್ಞಾನ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಬಿಡುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செத்த ஈக்கள் ಸತ್ತ ನೊಣಗಳಿಂದ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணு. ಗಂಧಗಿನ ತೈಲವು ಕೊಳೆತು ನಾರುವುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ ஒரு தைலக்காரனுடைய தைலம் ಒಂದು ಗಂಧಿಗೆಕಾರನ ತೈಲವು ஒரு ஈ செத்து விழுமானா ಒಂದು ನೊಣವು ಸತ್ತಿ ಬೀಳುವುದಾದರೆ அது அதை கெடுக்க பண்ணும். ಅದು ಅದನ್ನು ಕೆಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையா ಆದ್ದರಿಂದಾಗಿ தேவ பிள்ளைகளாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಂತೆ ನಾವು நம்முடைய சின்ன சின்ன குணங்கள், ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಗುಣಗಳು தெய்வம் நம்மை ஏற்படுத்தினதான ದೇವರು ನಮ್ಮ ಏರ್ಪಡಿಸಿದಂತಹ இந்த ஸ்தானத்துல ಈ ಸ್ಥಾನದಲ್ಲಿ இந்த உலகத்தை சார்ந்து ಈ ಲೋಕವನ್ನು ನಂಬಿ மற்றவனை சார்ந்து ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ನಂಬಿ ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ಒಂದು ಮನುಷ್ಯನು பாஸ்டர் கிட்ட வந்து, ಸೇವಕರು ಬಂದು, பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ ஐ எம் கோயிங் டு கேரளா, ನಾನು ಕೇರಳ ಹೋಗುತ್ತೇನೆ. இவரு இப்ப பாம்பே போறாருல்ல, ஜோமணி அனுப்பலாம் சோத்திரம். ஓ அங்க பாஸ்டர் கிட்ட, ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ நான் கேரளா போகிறேன். ಕೇರಳ ಹೋಗುತ್ತೇನೆ. பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ಪಾಸ್ಟರ್ ತುಂಬಾ ಸಂತೋಷ. அப்பா இம்சை விட்டுச்சுடா, ಹಿಂಸೆ ಬಿಟ್ಟಿದ್ದಪ್ಪ, போ முத ಹೋಗು ಮೊದಲು. ஆண்டவரே ದೇವರೇ, போகிற கேரளாவுல ಹೋಗುವ ಕೇರಳದಲ್ಲಿ இவன் ஆசீர்வதியா, ಇವನು ಆಶೀರ್ವದಿಸು, இவன் நல்லா இருக்கணும், ಇವನು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, இவன் நல்லா ಇವನಲ್ಲಿ ஆசீர்வாதமா நிறைய சம்பாதிச்சு ಚೆನ್ನಾಗಿ அங்கே ಸಂಪಾದನೆ ஊடு வீடெல்லாம் கட்டி அங்கே இருக்கட்டும் ಅಲ್ಲಿ ஆண்டவரே, ಮನೆಯಲ್ಲ ಕಟ್ಕೊಂಡು ಅಲ್ಲೇ ಇರ್ಲಿ. என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಲಿ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ நல்ல ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಶೀರ್ವಾದ ಕಳಿಸಿದ್ರು. இங்க இருந்து போயிட்டான். ಇಲ್ಲಿಂದ ಹೋದ್ರು. அதுவும் இப்ப வரும்போது ಬರುವಾಗ புது புல்லட் ஒண்ணு வாங்கினோம். ಹೊಸ ಬುಲೆಟ್ ಅಂತ ಬಂದು, பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ ಹೊಸ புல்லட், ಹೊಸ ಬುಲೆಟ್, ஐ எம் கோயிங் டு கேரளா. ಕೇರಳ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ. பாஸ்டர் நல்லா ஆசீர்வதிச்சு, ಪಾಸ್ಟರ್ ಚೆನ್ನಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ, ஆண்டவரே ದೇವರೇ இவன் ஆசீர்வதி, ಇವನ இவன் ಆಶೀರ್ವದಿಸಿ, கூடவே இரும், ಇವನ இவன் ಜೊತೆಗೆ பிரயாசங்கள் இவன் போக்கெல்லாம் ஆசீர்வதி ಪ್ರಯಾಸ ಹೋಗುದಾರೆ ஜெர்மனி அனுப்பிச்சு விட்டாரு. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸಿದ್ರು. போனான் கேரளாவுக்கு. ಹೋದ್ರು ಕೇರಳಗೆ. அடுத்த நாள் ನಂತರ விடியறதுக்குள்ள ಮುಂಜಾನೆ ಆಗೋದು ಮುಂಚಿತವಾಗಿ நடுராத்திரி ನಡು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ 2 மணிக்கு பாஸ்டருக்கு கால் வருது. 2 ಗಂಟೆ ಫಾಸ್ಟ್ ಕಾಲ್ ಬರ್ತಿದೆ. நாடா காலு ಏನಪ್ಪ ಫೋನು அப்படி எடுத்தா ಇತ್ತಾದ್ರೆ அவர் போனு, ಅವರ ಫೋನ್, யாரு, கேரளா பார்ட்டி ಕೇರಳ ಪಾರ್ಟಿ ஓட போன்ல இருந்து ಫೋನ್ ಅಲ್ಲಿ இன்னொருத்தன் பேசுறான். ಇನ್ನೊಬ್ರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. பாஸ்டர், ಪಾಸ್ಟರ್, நீங்க பாஸ்டரா? ஆமா. உன் விசுவாசி ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ ஆக்சிடென்ட் ஆகி ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ கால் ஒடிஞ்சு ಕಾಲು ಮುರಿದು கை ஒடிஞ்சு ಕೈ ಮುರಿದು கிடக்குறான். ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. அவனை கேட்டா, ಅವನು ಕೇಳಿದ್ರೆ எங்க பாஸ்டருக்கு போன் ನಮ್ಮ பண்ணணும், ಪಾಸ್ಟರ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, அத்தா பாஸ்டருக்கு போன் பண்ண. ಅದಕ್ಕೆ ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡಿದೆ. பாஸ்டர் சங்கடம் ஆயிடுச்சு. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಸಂಕಟವಾಯಿತು. ஆண்டவரே ஆசீர்வதின்னு தானே ஜெபம் ದೇವರೇ ಆಶೀರ್ವದಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஆண்டவரே திருப்பியும் எனக்கு இம்சை கொடுக்க ಪುನಃ வர ನಾನು ಹಿಂಸೆ ಕೊಡಕ್ ಬರ್ತೀನಿ அப்படின்னு சொல்லி, ಹಾಗಂತ ಹೇಳಿ சரி என்ன பண்றது அந்த ಏನು ಮಾಡುವುದು ಆ நேரத்துல? ಸಮಯದಲ್ಲಿ சரி கூட்டணும் வாங்க, ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿರಿ. ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சு வச்சாங்க. ಆಂಬುಲೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕಳ್ಸಿಕೊಟ್ರು. வந்தவனை அட்மிட் பண்ணி ಬಂದವನು ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಿ இதே பெங்களூர்ல ಇದೇ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி ಒಳ್ಳೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ எல்லாம் 3-4 மாசம் ஆகி ಎಲ್ಲ 3-4 ತಿಂಗಳ எல்லாம் சௌக்கியம் ஆகி வீட்டுக்கு வந்தான். ಎಲ್ಲ ಸೌಖ್ಯ வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ಮನೆಗೆ ಬಂದ್ರು. அப்ப பாஸ்டர் ಆಗ ಪಾಸ್ಟರ್ வீட்டுக்கு போனார். ಮನೆಗೆ ಹೋದ್ರಂತೆ. நான் ஏன் நடந்தது, ಏನಪ್ಪ ನಡೆಯಿತು, நான் உன்னை ஆசீர்வதிச்சுதான் அனுப்புனேன், ನಾನೇನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ போய் ಕಳಿಸಿ அங்க நல்ல வாழுன்னு. ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸ್ ಅಂತ ಹೇಳಿ. பப்ளு சோத்தர, நீ என்னன்னா ನೀನೇನಂತ ಹೇಳಿದ್ರೆ, இப்படி ஆக்சிடென்ட் ஆகி வந்து ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಬಂದಿ கிடக்குறிய, ಬಿದ್ದಿದ್ಯಲ್ಲ, நாயா ಏನಯ್ಯ பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ மன்னிச்சிரு பாஸ்டர், ಕ್ಷಮಿಸಿ ಪಾಸ್ಟರ್, பாஸ்டர் ಪಾಸ್ಟರ್ மன்னிச்சிரு பாஸ்டர். ಕ್ಷಮಿಸಿ ಪಾಸ್ಟರ್. என்னையா மன்னிக்கணும், ಏನಪ್ಪ ಕ್ಷಮಿಸ್ಬೇಕು, என்ன பண்ண சொல்லு. ಏನ್ ಮಾಡಿದೆ ಹೇಳು. இல்ல பாஸ்டர் சொல்றதுக்கு ஆகாது, ಇಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳೋದಕ್ಕಾಗುತ್ತೆ. மன்னிங்க பாஸ்டர். ಕ್ಷಮಿಸಿ ಪಾಸ್ಟರ್. இல்ல ಇಲ್ಲ என்னன்னு விஷயத்த சொல்லியா, ಏನದು ವಿಷಯ ಹೇಳಿದ್ರು, அப்பதான் சொல்றான். ಅವಾಗಲೇ ಹೇಳಿದ್ರು. நான் ನಾನು கேரளா போனது எதுக்குன்னா ಕೇರಳ ಹೋಗಿದ್ದೀನಿ, லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு போனேன். ಲಾಟ್ರಿ ಟಿಕೆಟ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದೆ. விளையாமுக்கு கழுதைய விட்டாரு பத்தி, ಬಿಳಿಯಮ್ಮನಿಗೆ ಕತ್ತೆನ ಬಿಟ್ರು ನೋಡಿದ್ರ,
இது மாதிரி அங்க ஒரு தூதன் இறங்கிட்டான் போல. ಅಲ್ಲಿ ದೂತನು ಇಳಿದ್ರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಲಾಟ್ರಿ ಟಿಕೆಟ್ வாங்க போறேன். ಲಾಟರಿ ಟಿಕೆಟ್ ತಗೊಳ್ಳೋಕೆ ಹೋಗ್ದೆ. 2 ಕಾಲೆயும் ಮುರಿச்சு, 2 ಕಾಲನ್ನು ಮುರಿದು, ஒரு ஷோல்டரை முறிச்சு, ಶೋಲ್ಡರ್ ಮುರಿದು, 4 ரிப்ப முறிச்சு படுக்கையில வச்சிட்டார். ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஏன்? ಯಾಕೆ? அந்த பாஸ்டர் சந்திக்கும் போது சொன்னாரு, ಆ ಪಾಸ್ಟರ್ ಸಲ್ಲಿಸಿದಾಗ, ஏன்னா அந்த ஏரியாவே கேரளா, ಫುಲ್ ಮಲಯಾಳಿங்க, ಅಲ್ಲಿ ಮಲಯಾಳೀಸ್ ಇರೋದಲ್ಲಿ கத்த நல்லவே ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. போகும்போது ಹೋಗುವಾಗ பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕಾಯ್ತು. லாட்டரி டிக்கெட் வாங்க போறேன் பாஸ்டர், ಲಾಟರಿ ಟಿಕೆಟ್ ತಗೊಳ್ಳೋದು ಪಾಸ್ಟರ್, ಸೀಟು நம்ம பேருக்கு உழுணும்னு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ನಮ್ಮ இருக்கணும். ಹೆಸರು ಬೀಳ್ಬೇಕಂತ ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡ್ತೇವೆ. பொழைக்க போறேன், ನಾನು ಬದುಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, வேலைக்கு போறேன், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ, பிசினஸ் போறேன், ಬಿಸ್ನೆಸ್ நீ ಹೋಗ್ತೀನಿ, ஆசீர்வதின்னு. ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இவரு வேற பிசினஸ் போனா ಇವರು ಬೇರೆ ಬಿಸ್ನೆಸ್ எப்படி ಹೋದ್ರು. கத்தர் ஆசீர்வதி? ಹೇಗೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ? ஹalleluya. கத்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆதலா ಅದರಿಂದಾಗಿ தெய்வம் ದೇವರು சொல்றது எதுவோ அதை செய்கிறவராய். ಹೇಳುವುದನ್ನು ಏನೋ ಅದನ್ನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. யோசுவாவுக்கு கத்தர் சொன்னா, ಯೋಶುವನಿಗೆ ದೇವರು நீ ಹೇಳಿದರು, மேன்மைப்படுத்துவேன், ನಿನ್ನನ್ನು ಗಣಪಡಿಸುವೆನು ಅಂತ ಹೇಳಿದರು. உன் வழியை மாத்திரம் நீ மாத்திக்க, ನಿನ್ನ ದಾರಿಯನ್ನು ಮಾತ್ರ இந்த ಬದಲಾಯಿಸು. புஸ்தகம் உன் வாயை விட்டு ಈ பிரியவனா. ಪುಸ್ತಕ ನಿನ್ನ ಬಾಯಿನ ಬಿಟ್ಟು ಅಗಲಬಾರದು. இதை சாலமோன் ஞானி ಇದು ಸಾಲಮೋನ பிரசங்கி ஞானவர்த்தியில ಜ್ಞಾನ எழுதினான். ಪ್ರಸಂಗಿಲಿ ಬರೆದನು. இந்த வார்த்தைகளை ಈ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ உன் கழுத்துல என்ன பண்ணு, ನಿನ್ನ ಆ ಕತ್ತಿನಲ್ಲಿ ಮಾಡ್ಕೋ. என்ன மாடு, ಕೊರಳಿನ நீ வெள்ள தாலி செயின் ஆக்கின மாதிரியே ಕೊರಳಿನಲ್ಲಿ ನೀವು ತಾಲಿ ಹಾಕಿರ್ತಾರ. இதியா அது மாதிரி வசனத்தை ஆக்கிக்கன்னாரு. ಅದೇ ತರ ವಾಕ್ಯ சேர்த்தான். ನಿಮಗೂ ಸೇರಿಸಿನಿ. அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, ಅವರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டவன் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಇದನ್ನ ஒரு செயினா என்ன பண்ணிக்க, ಒಂದು ಚೈನ್ ಆಗಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, போட்டுக்க, ಹಾಕಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. அடுத்தது சொன்னான், ನಂತರ ಹೇಳಿದ್ರು, இதை இருதயத்துல எழுதி வையன்னா, ಇದರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆದಿಕ್ಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಯಾಕೆ? அப்பதான் ಅವಾಗಲೇ நீ வழி ಮಾರಾಮ இருப்ப. ನಿನ್ನ ದಾರಿ ಬಿಟ್ಟು ಹಗಲದೆ. ஹல்லேலூயா. நீ வலது இடதுபுறம் சாஞ்சன்னா ಎಡಕ್ಕೆ ಬಡಕ್ಕೆ ಬಗ್ಗಿದರೆ தெய்வம் உன் இஷ்டத்துக்கு வர மாட்டார். ದೇವರು ಇನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಬರುವುದಿಲ್ಲ. உன் போக்குல வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் தெய்வம் அல்ல, ನಿನ್ನ ಹಾದಿಯಲ್ಲಿ ಬಂದು அவர் ಆಶೀರ್ವದಿಸಲ್ಲ. நேரானவர், ಅವರು ನೇರಾಗಿ அவர் ಹೋಗುವರು, பரிசுத்தமானவர், ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವ அவர் ದೇವರು, நீதியானவர், ಅವರು ನೀತಿಯಾಗಿರುವವರು, அவர் உண்மை ಅವರು உள்ளவர், ನಿಜವುಳ್ಳ ದೇವರು, சத்தியமுள்ள ಸತ್ಯವುಳ್ಳ தெய்வம். ದೇವರು. ஆதலால் அவரை பின்பற்றுகிறவனும் ಅವರು ಹಿಂಬಾಲಿಸುವವರು அவரை போல் நேராய் இருக்க வேண்டும், ಅವರ ಹಾಗೆ ನೇರಾಗಿರಬೇಕು, உண்மையாய் இருக்க வேண்டும், ನಿಜವಾಗಿರಬೇಕು. அந்த பாதைக்கு அவனை அழைத்து ಆ ಪಾದೆಗೆ ಅವರನ್ನು ಕರೆದು இப்ப சொன்னா, ಇವಾಗ ಹೇಳಿದ್ರು, இதே ஜனங்களுக்கு முன்பு ಇದೇ ಜನರ ಮುಂದೆ மோசேக்கு என்ன கனம் இருந்ததோ ಮೋಶೆಗೆ ಯಾವ ಘನತೆ ಇತ್ತು அதை நான் உனக்கு கொடுப்பேன், ಅದು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ அதை ಅದನ್ನ 4ஆம் அதிகாரத்துல 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ கர்த்தர் நிறைவேற்றினார். ದೇವರು ನೆರವೇರಿಸಿದರು. ஹல்லேலூயா. ஹalleluya. செத்த ஈக்கள், ಸತ್ತಂತ ನೊಣಗಳು, செத்த ஈக்கள் ಸತ್ತಂತ ನೊಣಗಳು தைலக்காரனுடைய தைலத்தை என்ன பண்ணும், ಗಂಧಕನ ತೈಲದ நார ಅದು பண்ணும். ಕೊಳೆತು ಹೋಗುವಂತ இப்ப ಮಾಡ್ತಿದೆ. 7ஆம் அதிகாரத்துக்கு 7ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬಂದಿರಿ. வீட்டுல போய் இதை முழுசா வாசிக்கணும். ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪೂರ್ತಿ ಓದಬೇಕು ನೀವು. ஹல்லேலூயா. ಹalleluya. 7ஆம் அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் வசனம். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. ಜೆರಾಹನ ಗೋತ್ರದವನು, ಜಬ್ದಿಯ ಕುಟುಂಬದವನು, ಕತ್ನೀಯ ಮಗನೂ ಆದ ಆಕಾನನು ಯೆಹೋವನಿಗೆ ಮೀಸಲಾಗಿದ್ದ ವಸ್ತುಗಳಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ಕದ್ದುಕೊಂಡದರಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ದ್ರೋಹಿಗಳಾದರು. ಯೆಹೋವನ ಕೋಪವು ಅವರ ಮೇಲೆ ಹಚ್ಚಿತು. ஹல்லேலூயா. ಹalleluya. இஸ்ரவேல் புத்திரர் ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರು சாபத்திடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ಶಾಪತ್ರಿಯದಲ್ಲಿ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಿದರು. அவன் யார் என்பதை, ಅವನು ಯಾರೆಂಬುದನ್ನು, அவன் கோத்திரம், ಅವರ ಗೋತ್ರವು, அவனுடைய குடும்ப ಅವರ பிதாக்கள் ಕುಟುಂಬ ಪಿತೃಗಳು எல்லாரையும் அங்கே பட்டியலிடுகிறார். ಎಲ್ಲವೂ ಪಟ್ಟಿಲಿಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவன் யூதா கோத்திரத்தை ಅವನು சார்ந்தவன், ಯೆಹೂದ್ಯ ಗೋತ್ರಕ್ಕೆ ಸೇರಿದವನು, துதிக்கிற மனிதன், ಸ್ತುತಿಸುವಂತ ಮನುಷ್ಯನು, கர்த்தரை உயர்த்துகிற மனிதன், ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವ ஒரு ಮನುಷ್ಯನು, துதிக்கிற குடும்பத்திலே கோத்திரத்திலே பிறந்தவன், ಒಂದು ಸ್ತುತಿಸುವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ கர்த்தரை ಹುಟ್ಟಿದವನು, மகிமைப்படுத்தக்கூடியவன். ಒಂದು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತನು. தெய்வம் வேண்டாம்னு சொன்னதே என்ன பண்ணிருக்கான், ದೇವರು ಬೇಡ ಎಂಬುದನ್ನು ಏನು ಮಾಡಿದನು, சாபத்தீடானதை ಶಾಪಕ್ಕೆ ಇರುವುದನ್ನು அவன் தொட்டான். ಅವನು ಮುಟ್ಟಿದನು. ஹல்லேலூயா. ಹalleluya. யோசுவாவுக்கு என்ன சொன்னா, ಯೋಶುವಗೆ ಏನು ಹೇಳಿದರು, நான் உன்னை கனப்படுத்துவேன்னு சொன்னா, ನಾನು ಗಣಪಡಿಸಿ உன்னை ಹೇಳಿದರು, மேன்மைப்படுத்துவேன்னு ನಿನ್ನನ್ನು சொன்னா, ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಹೇಳಿದರು. கர்த்தர் அதை செய்து முடித்தார். ಅದನ್ನು ದೇವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. அதே யோசுவாவின் காலத்திலே, ಅದೇ ಯೋಶುವನ ಕಾಲದಲ್ಲಿ, ஹல்லேலூயா, ಹalleluya, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு ಯೋಶುವ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಮುಂದೆ தேவனால் ದೇವರಿಂದ கனப்படுத்தப்பட்டு ಗಣಪಡಿಸಲ್ಪಟ್ಟು இஸ்ரவேல் ஜனங்களும் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು யோசுவாவுக்கு சொன்னார்கள், ಯೋಶುವಗೆ ಹೇಳಿದರು, நாங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது ನಾವು போலவே ಮೋಶೆಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದ ಪ್ರಕಾರ உனக்கும் என்ன பண்ணுவோம், ನಿಮಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ, ವಿಧೇಯರಾಗಿರುತ್ತೇವೆ. கர்த்தர் உம்மோடு கூட ದೇವರು இருப்பாராக, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಲಿ என்று சபையே அறிக்கையிட்டது. ಎಂದು ಸಭೆ அறிಕೆ ಇಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. ಹalleluya. அப்படிப்பட்ட யோசுவாவினுடைய வாழ்விலே ಅಂತ ಮೋಶೆ ಯೋಶುವನ ಜೀವಿತದಲ್ಲಿ இப்போ ஒரு பெரிய அவலம் ஒன்று ದೊಡ್ಡ நடக்கிறது. ಅವಮಾನ ಒಂದು ನಡೀತಿದೆ. ಹalleluya. ಹalleluya. இது ಇದು யோசுவாவினுடைய வலது இடதுபுறம் சாய்வினால் ಇದು வந்ததல்ல. ಯೋಶುವನ ಎಡಕ್ಕೆ ಬಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದರಿಂದ ಬಂದಿದ್ದ ತೊಂದರೆ ಅಲ್ಲ. அதனாலதான் பிரசங்கி 10:1 ಅದಕ್ಕೆ வாசிக்க ಪ್ರಸಂಗಿ 10:9 யோசுவா ಕೇಳಿದ್ರು. நல்ல தைலத்தை
ಯೆಹೋಶುವನು ಒಳ್ಳೆ ತೈಲವನ್ನ, ಸಭೆಯನ್ನ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನತೆ, ಜನರನ್ನ, இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்தை, 12 ವಂಶಸ್ಥರನ್ನ, 12 விதமானது, 12 ವಿಧವಾಗಿರುವುದು. ಹalleluya. ஒண்ணுக்கு சலித்ததல்ல, ಒಂದಕ್ಕೊಂದು ಕಡಿಮೆ ಇರುವುದಲ್ಲ, ஒன்னொன்னுடைய குணம், ಒಂದೊಂದರ ಗುಣವು. ஆனா 12 ஒண்ணாக்குனார். 12 ಒಂದು ಮಾಡಿದರು. ஒரு தைல குப்பியை போல, ತೈಲದ ಗುಬ್ಬ, ஒரு வாசனம் நிறைந்தவர்களாக, ಒಂದು ಗಂಧ ತುಂಬಿದವರಾಗಿ, பிரயோஜனம் உள்ளவர்களாಗಿ, மற்றவர்களுக்கு கனத்துக்குரியவர்களாக, வெளியேற பெற்றவர்களாக, 12 கோத்திரத்தையும் ஒன்றாய் வைத்திருந்தார்கள். ಒಂದಾಗಿಟ್ಟಿದ್ದರು. ಹalleluya. ಅದರಲ್ಲಿ ಒರುವನ್, ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬನು, ಆ ಗೋತ್ರತ್ತಲೇ ஒரு ಗೋತ್ರದಲ್ಲಿ, ஒரு ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬಸ್ಥನ್, ಒಂದು ಕುಟುಂಬಸ್ಥನು. ಹalleluya, ಹalleluya. ಅವನ ಹೆಸರು ಆಕಾನು. ಅವನು ಮಾಡಿದಂತ ಮೂರನೇ ವಚನ 7:3. ಸಂಚರಿಸಿ ನೋಡಿ, ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಯೆಹೋಶುವನಿಗೆ, ಎಲ್ಲಾ ಜನರು ಹೋಗುವುದು ಅವಶ್ಯವಿಲ್ಲ, 2 ಅಥವಾ 3,000 ಮಂದಿ ಹೋದರೆ ಸಾಕು, ಅವರು ಪಟ್ಟಣವನ್ನು ಜಯಿಸಬಹುದು, ಎಲ್ಲರನ್ನೂ ಕಳುಹಿಸಿ ಸುಮ್ಮನೆ ಜನಿಸುವುದೇಕೆ, ಅವರು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಿದರು. ದೇವರೊಳ್ಳೆಯವರು. எரேமியா எழுதின புத்தகம், எரேமியா ಬರೆದ ಪುಸ್ತಕ 17 அதிகாரத்தின் 17ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, எரேமியா 17 17ನೇ ಅಧ್ಯಾಯ verse 9. ಹೃದಯವು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ವಂಚಕ, ಗುಣವಾದ ರೋಗಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದೆ, ಅದನ್ನು ಯಾರು ತಿಳಿದವರು? என்ன சொல்றார்? எல்லாவற்றை பார்க்கலும், ಎಲ್ಲವನ್ನು ನೋಡೋಕ್ಕಿಂತಲೂ ಹೃದಯವೇ ಹೇಳಿ, ಹೇಳಿರಿ, ಒಬ್ಬೊಬ್ರು ಹೇಳಿ, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಹೃದಯವು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ ವಂಚಕ. ಹೃದಯವು ಎಲ್ಲಕ್ಕಿಂತಲೂ, ಜೋರ ಹೇಳಿ, ನನ್ನ ಹೃದಯವು ನನಗಿಂತ பக்கத்துல இருக்கவன சொல்லாத வஞ்சகன்னு, பக்கத்துல இருக்கவன ಹೇಳ್ಬೇಡಿ ವಂಚಕರು ಎಂಬುದಾಗಿ, உன் கூட வேலை செய்றவன சொல்லாத, ನಿಮ್ಮ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡೋನು ಹೇಳ್ಬೇಡಿ, பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லாத, பக்கத்து மனையவனை ಹೇಳ್ಬೇಡಿ, உன் ஹிருதயமே, ನಿಮ್ಮ ಹೃದಯವೇ உன்னை வஞ்சிக்க கூடியதுன்னு வேதம் சொல்லுகிறது. ವಂಚಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறா? ஹிருதயமே, ಹೃದಯವೇ திருக்குள்ளதும், ಗುಣವುಳ್ಳದಾಗಿಯೂ, குணமுள்ளதில்ல, திருட்டு குணம் உள்ளது, கள்ளு புத்தி உள்ளது, அடுத்தது ನಂತರ மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. கேடு உள்ளதாಗಿದೆ. யாரோட ஹிருதயம்? என்ன நம்ம இன்னும் சேர்த்துக்கிற நன்னு ஹிருதயம் ஏழு, ನನ್ನ ಹೃದಯ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால இத நம்பாத, ಇದನ್ನ ನಂಬಬೇಡಿ. இத நம்புனவன்லாம், ಇದನ್ನ ನಂಬಿದವರೆಲ್ಲ நேரா நரகத்துக்கு போறான், ಸೀದಾ ನರಕಕ್ಕೆ ಹೋದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நின்று தப்பதான் ಅದರಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು கிறிஸ்து பாடுபட்டார். ಕ್ರಿಸ್ತು ಪಾಡನ್ನು ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத ನೆನಪಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. 17:9. 17:9. இப்போ ಈಗ யோசுவாவினிடத்துல அங்க நடக்கிற சம்பவம், ಅಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆ, எரிகோ பட்டணத்தை, எரிகೋ ಪಟ್ಟಣವನ್ನ எதனால இடித்தார்கள்? ಯಾವ್ದರಿಂದ ಹೊಡೆದರು? எரிகೋ மதில், ಎರಿಗೋಗ ಒಂದು நம்ம ஊரு காம்பவுண்ட் மாதிரி முக்காலடி, ನಮ್ಮ ಊರು ಕಾಂಪೌಂಡ್ ಆಗಿ ಮುಕ್ಕಾಲಡಿ, ஒரடி இல்ல, ಒಂದಡಿ ಇಲ್ಲ, அது பல மீட்டர்ல இருக்கு, ಅದು ಅನೇಕ ಮೀಟರ್ಗಳಲ್ಲಿದೆ. மேல குதிரை வண்டியே ஓடின்னு வருவான், ಅನೇಕ ಮೇಲೆ ಕುದುರೆಗಳು ಓಡಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவ்வளவு பெரிய ரதம் வரக்கூடிய அளவுக்கு ರಥ ಬರುವಷ್ಟು கட்டமைக்கப்பட்ட எரிகோ மதில், ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ ಎರಿಗೋ ಕೋಟೆ சோத்திரத்தினாலும் துதியினாலும் ಸ್ತೋತ್ರದಿಂದಲೂ ಸ್ತುತಿಯಿಂದಲೂ எக்கால சத்தத்தினாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದಲು அது விழுந்து நொறுங்கினது, ಅದು ಬಿದ್ದು ಚೂರ್ ಚೂರಾಗಿ. அவ்வளவு பெரிய பட்டணத்தை ಪಟ್ಟಣವನ್ನ அவர்கள் ஒன்றுமில்லாமல் மாக்கினார்கள், ಒಂದಿಲ್ಲದಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದರು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மிதித்து நடந்தார்கள், ಅದನ್ನು ತುಳಿದು ನಡೆದರು. இப்படிப்பட்ட தெய்வம் ಅಂತ ದೇವರು அவர்களோடு கூட இருந்தார், ಅವರೊಂದಿಗಿದ್ದರು. அவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை அவர்கள் முன்னெடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பிலும், ಅವರು ಮುಂದೆ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಯಲ್ಲೂ, அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் அதை செய்து கொண்டே வந்தார். ಸ್ಥಳದಲ್ಲ ದೇವರು ಅದನ್ನು அவர்களை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. 136ஆம் சங்கீதத்தை 36ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ அப்புறமா வாசிங்க, ಆಮೇಲೆ ಓದಿರಿ, அங்கே எவ்வளவு பேரை அழித்தார்கள், ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ನಾಶ ಮಾಡಿದರು. இந்த தேவனுக்கு முன்பு, ಈ ದೇವರ ಮುಂದೆ, இந்த தேவ ஜனத்திற்கு முன்பு, கர்த்தர் நடத்துகிற மக்களுக்கு முன்பு, ಜನರು ನಡೆಸುವ யாரோடு தெய்வம் இருக்கிறார், ಯಾರೊಂದಿಗೆ ದೇವರಿದ್ದಾರೋ, அவருக்கு ವಿರೋಧமாய் எழும்பின, ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದಂತ ರಾಜರು, திட்டமிட்டவர்கள், ಆಲೋಚನೆ ಮಾಡಿದವರು, கைகோர்த்தவர்கள், ஒன்றாய் நின்றவர்கள் எல்லாம் தெய்வம் அவர்கள் கரத்திலே ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவ்வளவு மகத்துவம் நிறைந்த தேವರು இங்கே எரிகோவை தகர்த்து அடுத்து ஆய் பட்டணத்துக்கு வருகிறார்கள். ஆய் தேசத்தை பிடிக்க நாம் வாசிக்க கேட்டது போல எவ்வளவு பேர் போதும், ಎಷ್ಟು ಜನ ಸಾಕು, எவ்வளவு பேர் போதும், ಎಷ್ಟು ಜನ ಸಾಕು,
ஆய் பட்டணத்துக்கு விரோதமா சண்டை போட எவ்வளவு பேர் போதும்? ಆಯ್ ಪಟ್ಟಣ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಸಾಕು? 2 ಅಥವಾ 3 ಸಾವಿರ. 2000 பேர் இல்லன்னா 3000 பேர் போதும்னு 2000 ಅಥವಾ 3000 ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. போய் வந்ததான வேவுக்காரன் ಹೋಗಿ ಬಂದಂತ ಸ್ಪೈಸ್ ಗಳು ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க யோசுவா கிட்ட, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ யோசுவா எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்ல, ಎಲ್ಲರೂ ಹೋಗಬೇಕು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, அது ஒண்ணும் பெரிய தேசம் இல்ல, ಅದೇನು ದೊಡ್ಡ ದೇಶವಲ್ಲ, இருக்கிற ராஜா ஒண்ணும் பெரிய பலத்தவன் இல்ல, ಅದೇನು ದೊಡ್ಡ ಬಲವಂತನಲ್ಲ, நமக்கு முன்பு அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள், ನಮ್ಮ ಮುಂದೆ ಅವರೆಲ್ಲ ತುಂಬಾ ಸಾಧಾರಣ, நம்ம ஒரு 3000 பேர் ஹையெஸ்ட், ನಾವು ಒಂದು 3000 ಜನ ಹೆಚ್ಚು. போனோம்னா ಹೋದರೆ ஆய் பட்டணத்துக்கு சோழி முடிஞ்சது, ಆಯ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕತೆ ಮುಗಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. போனானுங்க, ಹೋದರು 3000 பேர் போனா 3000 ಜನ ಹೋದ್ರು. எத்தனை பேர் செத்தான்? ಎಷ್ಟು ಜನ ಸತ್ತರು? 36 பேர் என்ன பண்ணிட்டான்? 30,000 ಮಂದಿನ ಹತ ಮಾಡಿದ್ರು, வெட்டி கொன்னே விட்டானுங்க. 30,000 ಮಂದಿನ ಸಾಯಿಸಿ ಬಿಟ್ರು. ஹல்லேலூயா. இவன் தான் சொன்னான், ಇವನೇ ಹೇಳಿದ್ದು போதும் இதுன்னு. ಸಾಕು ಇದನ್ನ ಬೆಳೆದಾಗೆ சண்டைக்கு போனா, ಜಗಳಕ್ಕೆ ಹೋದ್ರು. எதிரி என்ன பண்ணிட்டான்? ಎದುರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அடிச்சு தும்சம் பண்ணிட்டான் கர்த்தருடைய பிள்ளை. ಎದುರು ಒಡೆದ್ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನ. இவன் எல்லாம் முதுகு காமிச்சிட்டு ஓடியாரான். ಇವರೆಲ್ಲ ಬೆನ್ ತೋರ್ಸ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರೇಲ್ ಜನರು எங்கேயும் அப்படி என்ன பண்ணதில்ல, ಎಲ್ಲಿ ಹಾಗೇನ್ ಮಾಡಿಲ್ಲ. அப்படி மோசே காலத்திலேயும் ಹಾಗೆ ಮೋಶೆ ಕಾಲದಲ್ಲೂ தோல்வி அடைந்தார்கள், ಸೋಲನ್ನು ಹೊಂದಿದರು. அத பார்த்த ಅದ ನೋಡಿದ இதே யோசுவாவும், ಅದೇ ಇದೇ யோசுவா இல்ல, ஊரும் ஆரோனும், ಊರು ಆರೋನನು அவனுக்கு என்ன பண்ணானுங்க? ಅವರೇ ಮಾಡಿದ್ರು, பார்த்தானுங்க ನೋಡಿದ್ರು சபை தோல்வி அடையுதுன்னு ஒண்ணு. ಸಭೆ அப்படியே மோசே கையை தூக்கி ಹಾಗೆ ಮೋಶೆ ಕರನೆ பிடிச்சிங்கனானுங்க, ಹೀಗೆ ಎತ್ತಿಡಿದರು. கை தூக்கி இருந்தா ಕೈ ಎತ್ತಿ ಹಿಡಿದಿದ್ರು, ஜெயம் சபைக்கு இருந்தது, ಜಯ ಸಭೆಗೆ ಇದ್ದಿತ್ತು, விடவே இல்ல. ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. மோசே சொல்றாரு, அப்பா வலியுது, ಮೋಶೆ ಹೇಳ್ದ, ஐயா நீ வலிய பொறுத்துக்க, ನೀವು ನೋವನ್ನು ತಡೆದುಕೊಳ್ಳಿ, நீ நோவுன்னு கைய ನೀನು போட்டா ನೋವಂತ ಕೈ ನಿಲ್ಲಿಸಿ ஜனம் ಅಳಿந்து போகும், ಜನರು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி எல்லாம் ஜெயம் தந்த தெய்வம், ಹೀಗೆಲ್ಲ ಜಯವನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು. ஹல்லேலூயா. ஒரு சின்ன பட்டணத்துல ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ 3000 பேர் யுத்தத்துக்கு போனா போதும், ಒಂದು 3,000 ಜನ ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸಾಕು. லக்கமிடப்பட்ட ಅದು ಆಲೋಚನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ அவ்வளவு பலவீனமான ಬಲವೀನತೆ ಉಳ್ಳ ஒன்றுக்கும் உதவாத ಒಂದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ இவர்கள் பார்வையில் அற்பமாய் ಇವರ ದೃಷ್ಟಿ ಅಲ್ಪವಾಗಿ காணப்பட்ட ಕಾಣಲ್ಪಟ್ಟವರಿಗೆ அவரிடத்துல ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ முதுகை காண்பித்து வருகிறார்கள். ಬೆನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் இந்த காரணம்? ಯಾಕೆ ಈ ಕಾರಣ? 1ஆம் வசனத்திலே வாசித்தோம், இஸ்ரவேல் புத்திரர் ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರು கர்த்தருக்கு துரோகம் செய்தார்கள். ಯೆಹೋವನಿಗೆ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் செய்தான்? ಎಷ್ಟು ಜನ ಮಾಡಿದರು? எத்தனை பேர் செய்தான்? ಎಷ್ಟು ಜನ ಮಾಡಿದ್ದು? எத்தனை பேர்? ಎಷ್ಟು ಜನ ಮಾಡಿದ್ದು? ஒரு கோத்திரமா, ಒಂದು ವಂಶಸ್ತ್ರ, ஒரு குடும்பமா, ಒಂದು ಕುಟುಂಬನ ஏலே ಹೇಳಿರಿ, சிங்கிள் பர்சன், ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, ஒரே ஒரு தனி மனிதன், ಒಂದೇ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕವಾದ ವ್ಯಕ್ತಿ, ஒரு செத்தையை ಒಂದು ಸತ್ತಂತ ನೊಣ ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களே என்ன பண்ணிச்சுப்பா? ಪೂರ್ತಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಏನ್ ಮಾಡಿತು? தலகுனிவை ஏற்படுத்தி ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿತು. இதை நாம் சிந்திக்க வேண்டும். ಇದನ್ನ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நம் குடும்பத்துல ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ பிரச்சனைக்கு காரணம் என்ன? ತೊಂದರೆಗಳಿಗೆ ಕಾರಣವೇನು? எல்லாத்தையும் சொல்லாத, ಎಲ್ಲಾನು ಹೇಳಬೇಡಿರಿ. அவரு சொல்றது, அவரு இவரு சொல்ற வேலையெல்லாம் இருக்கும், ಅವ್ರನ್ನ ಹೇಳೋದು ಕೆಲಸ ಇಟ್ಕೋಬಾರ್ದು. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ಕೇಳೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆனா என்ன மாதிரி ஆளுகிட்ட சொன்னா, ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿ நான் ஸ்ட்ரைட்டா உன்னதான் குத்து, ಸೀದಾ ನಿಮ್ಮನೆ ಚುಚ್ಚು. ஹல்லேலூயா. ஏன் பிரச்சனையே நீதான், ತೊಂದರೆನೇ ನೀನೆ. ஹல்லேலூயா. நம்ம ஒப்புக்கொள்றதுனால ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋದ್ರಿಂದಾಗಿ நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, ಅವಮಾನ ಹೊಂದುವುದಿಲ್ಲ, அதற்கு பதில் கனத்துக்குரியவர்களாய் தெய்வம் நம்மை ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಘನತೆಗೊಳ್ಳವರ ದೇವರು அந்த ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. ஒப்புரவாகிற குணம் நமக்கு வரணும். ಆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಗಣದ ಗುಣ ನಮಗೆ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு யோசுவாவை கனப்படுத்துவதென்று சொன்னவர், அந்த கனத்திற்காக, தெய்வத்திற்காக ದೇವರಿಗೋಸ್ಕರ தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார். ತನ್ನ ಜೀವನ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ, இடதுபுறம் ಎಡಕ್ಕೂ ಬಲಕ್ಕೂ ಸಾರದೆ, தன் ஆசை, ತನ್ನ தன் விருப்பம், ತನ್ನ ಇಷ್ಟವನ್ನ எல்லாவற்றையும் விட்டு ಬಿಟ್ಬಿಟ್ಟು தெய்வத்தை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்ததான மனிதன் ಮಾತ್ರ ನಂಬಿ ಬದಿದ ಮನುಷ್ಯನು. இப்போ 6ஆம் வசனத்துல 6ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 6ல வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ಯೆಹೋಶುವನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಹಿರಿಯರು ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹರಿದುಕೊಂಡು ತಲೆಯ ಮೇಲೆ ಬೂದಿಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಯೆಹೋವನ ಮಂಜೂಷದ ಮುಂದೆ ಬೋರಲ ಬಿದ್ದಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசுவா எப்படி இருக்கான்? ಯೋಶುವನು ಹೇಗಿದ್ದಾನೆ? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ಮನುಷ್ಯನ ಮುಂದೆ தரையிலே முகங்குப்புற விழுந்து ಬಿದ್ದು தங்கள் தலைகளின் மேல் ತನ್ನ ತಲೆ ಮೇಲೆ புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ಧೂಳನ್ನು ಹಾಕಿಕೊಂಡು ಬೂದಿಯನ್ನು ಹಾಕೊಂಡು ಕುಳಿತಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியே கீழே வந்தோம்னா ಕೆಳಗೆ ಬಂದರೆ 10ஆம் வசனத்துல, 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ಯೋಶುವನಿಗೆ எழுந்திரு, ಹೇಳು, நீ இப்படி ನೀನೀಗ முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ಬೋಳು ಬಿದ್ದಿರುವುದು ಏಕೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசுவா, ಯೋಶುವನು, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ಇವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ஒருத்தன் செய்த ಒಬ್ಬನು ಮಾಡಿದಂತ துரோகದಿಂದ ஒட்டுமொத்த சபையும் என்ன பண்ணுச்சு? ಪೂರ್ಣ ಸಭೆಯನಾಗಿದೆ, பாதிப்பாச்சு. ಬಾಧೆ ಪಟ್ಟಿದೆ. பாவம் செய்தவன், ಪಾಪ ಮಾಡಿದವನು, துரோகம் செய்தவன் ದ್ರೋಹ ಮಾಡಿದವನು இன்னும் சாகல, ಇನ್ನೂ ಸಾಯಲಿಲ್ಲ, ஜனம் சாகுது. ಜನರು ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா.
உன்னுடைய அக்கிரமம் ಅಕ್ರಮ உன் குடும்பத்தின் நன்மைகளை கெடுக்கும் ನಿನ್ನ என்பதை ಕುಟುಂಬದ மறக்காதே. ಉಪಕಾರವನ್ನು ಕೆಡಿಸಿದ அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தெய்வத்துக்கு விரோதமாய், ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, பிரமாணத்துக்கு விரோதமாய், ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, கட்டளைகளுக்கு விரோதமாய், ಕಟ್ಟಳೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ, தேவன் கொடுத்த வாக்குகளுக்கு விரோதமாய் ದೇವರು ಕೊಟ್ಟ நீ ವಾಗ್ದಾನ ವಿರೋಧವಾಗಿ செய்கிற துரோக செயல். ನೀನು ಮಾಡಿದ ದ್ರೋಹ ಕಾರ್ಯಗಳು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எப்படி புரிய வைக்கலாம்னா, எடுத்தவங்க வாசிங்க. Book of Second Chronicles 2 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 16ஆம் அதிகாரம். 16ನೇ ಅಧ್ಯಾಯ. கொரிந்தியர்ல Chronicles. ಸಾರಿ, ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತಗಳು நாளாகமம் 4ನೇ 16:9. 16:9. ತನ್ನ ಸೈನ್ಯಾಧಿಪತಿಗಳನ್ನು ಈಸ್ಟರ ಪಟ್ಟಣಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಳುಹಿಸಿದನು. ಅವರು ಐನೋನ್, ದಾನ್, இல்ல 9 லாஸ்ட். 16:9. ಯೆಹೋವನು ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿಯೂ ಭಕ್ತಿಯನ್ನು ಪ್ರಸರಿಸುತ್ತಾ ತನ್ನ ಕಡೆಗೆ ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸುಳ್ಳವರ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ತನ್ನ ಪ್ರತಾಪವನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீ சொல்லப்பட்டு இருக்கிறது ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? கர்த்தருடைய கண்கள் ಯೆಹೋವನ ಕಣ್ಣುಗಳು பூமಿ எங்கும் என்ன பண்ணுகிறது? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? உலாவிக் கொண்டு இருக்கிறது. ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸುತ್ತಾಡುತ್ತಿದೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய கண்கள் ದೇವರ ದೃಷ್ಟಿಯು பூமி எங்கும் ಭೂಮಿಲೋಕದಲ್ಲಿ உலாவிக் கொண்டு ಎಲ್ಲಾ இருக்கிறது. ಕಡೆ ಪ್ರಸ್ತಾಪಿಸುತ್ತಿದೆ. நல்லோரையும் பொல்லோரையும் ಒಳ್ಳೆಯವರನ್ನು ಕೆಟ್ಟವರನ್ನು, நீதிமானையும் பாவியையும் ನೀತಿವಂತರನ್ನು ಪಾಪಿಯನ್ನು எல்லாரையும் அவர் கவனித்துக் ಎಲ್ಲರನ್ನು கொண்டிருக்கிறார். ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கண்களுக்கு மறைவாக ಆ ಕಣ್ಗಳಿಗೆ நாம் ಮರೆಯಾಗಿ எங்கும் போக முடியாது. ನಾವೆಲ್ಲೂ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஞானவர்த்தி எழுதின புஸ்தகம் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 5ஆம் அதிகாரம், 5ನೇ ಅಧ್ಯಾಯ, Book of Proverbs 5:21. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಾಕ್ಯ. ಮಾರ್ಗಗಳು ಯೆಹೋವನಿಗೆ ಕಾಣುತ್ತಲೇ ಇವೆ. ಆತನು ಮನುಷ್ಯನ ನಡತೆಯೆಲ್ಲ ಪರೀಕ್ಷಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. மனுஷனுடைய வழிகள் ಮನುಷ್ಯನ ಮಾರ್ಗಗಳು கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் இருக்கிறது. ಯೆಹೋವನಿಗೆ ಕಾಣುತ್ತಲಿರುವೆ. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் ಅದರ ಮಾರ್ಗವನ್ನೆಲ್ಲವನ್ನು அவன் சீர்தூக்கி பார்க்கிறார். ಅವರನ್ನ ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. எரேமியாவை நாம் வாசித்தோம் அல்லவா? ಯೆರೆಮೀಯನ ಓದಿದಲ್ವಾ? உன் இருதயம் ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ திருக்கும் கேடும் நிறைந்தது. ತುಂಬಾ ಕಳ್ಳು ಬುದ್ಧಿ ಕೆಟ್ಟು ತುಂಬಿರುವುದಾಗಿದೆ. அதை நம்பாத. ಅದನ್ನು ನಂಬಬೇಡ. உன் வழிகள் ನಿನ್ನ ಹಾದಿಗಳು உன் இருதயத்தின் எண்ணம் போல் அல்ல. ನಿನ್ನ ಹೃದಯದ ಆಲೋಚನೆ உன் ಪ್ರಕಾರ எண்ணம் போல் நீ என்ன பண்ணக்கூடாது? ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ நீ வாழக்கூடாது. ಬದುಕಬಾರದು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. கர்த்தரை சார்ந்து இருக்க ದೇವರು வேண்டும். ನಂಬಿರಬೇಕು. யோபு எழுதின புஸ்தகம் ಯೋಬನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 34ஆம் அதிகாரம், 34ನೇ ಅಧ್ಯಾಯ, Job 34:21. 34:21. ಆತನು ಮನುಷ್ಯನ ಮಾರ್ಗಗಳ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟು ಅವನ ಹೆಜ್ಜೆಗಳಲ್ಲೆಲ್ಲ ನೋಡುವನು. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. ಅವನ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. என் நடையெல்லாம் ನಮ್ಮ ನಡೆಗಳನ್ನೆಲ್ಲವನು, ಹೇಳಿ, ನನ್ನ ನಡತೆಯೆல்லாம் ನಮ್ಮ ನಡವಳಿಕೆ ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದೇವರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತೀಯಾ? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತೀಯ? ನಿನ್ನ ಹೃದಯத்துக்கு ಹೇಳು. அது பொல்லாதது. ದೇವರು இங்க இருந்து போனன்னு உன் இஷ்டப்படி நடக்க சொல்லும். ಇಲ್ಲಿಂದ ಹೋದ ತಕ್ಷಣ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ அப்ப ಜೀವಿಸಬೇಕು. சொல்லு, ಹಾಗೆ ಹೇಳು. கர்த்தர் என்னை பார்க்கிறார். ದೇವರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் என்னை கவனித்துக் கொண்டு ಯೆಹೋವನನ್ನು இருக்கிறார். ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவருடைய கண்களுக்கு மறைவாய் ಅವರ ಕಣ್ಗಳಿಗೆ இந்த ಮರೆಯಾಗಿ பூமியில நான் எங்கும் ஒளிய முடியாது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬಚ್ಚಲಿಕ್ಕೆ அதனாலதான் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. Chroniclesல வாசித்தோம். ಅದಕ್ಕೆ ಪೂರ್ವ கர்த்தருடைய கண்கள் ದೇವರ ದೃಷ್ಟಿ பூமಿ எங்கும் உலாவுகிறது. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಸುತ್ತಾಡುತ್ತಿದೆ. மனிதன் தங்குகிற இடம் மாத்திரமல்ல, ಮನುಷ್ಯನು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ ಮಾತ್ರವಲ್ಲ, பூமி எங்கும். ಭೂಮಿಯಲ್ಲೂ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. மனுஷன் கால் படாத இடத்திலையும் கர்த்தருடைய கண்கள் கவனம் ಮನುಷ್ಯನು ಕಾಲ್ಪಡದ எடுக்கிறது. ಸ್ಥಳದ ದೇವರ ಕಣ್ಣುಗಳು ಇರುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதை நாம் மனதில் கொண்டு ಅದನ್ನು ಮನಸ್ಸಿಟ್ಟುಕೊಂಡು நடக்க வேண்டும். ನಡೆಯಬೇಕು. ಹೀಬ್ರೂ எழுதின புஸ்தகம், ಇಬ್ರಿಯರಿಗೆ Book of Hebrew, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ, Book of Hebrew ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4:13. 13. 4:4. 4:13. ನಾವು ಯಾವಾತನಿಗೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕಾಗಿದೆಯೋ ಆತನ ದೃಷ್ಟಿಗೆ ಸಮಸ್ತವು ಮುಚ್ಚುಮರೆಯಿಲ್ಲದ್ದಾಗಿಯೂ ಬಯಲದದ್ದಾಗಿಯೂ ಅದೇ. ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅಗೋಚರವಾಗಿರುವ ದೃಷ್ಟಿ ಒಂದೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. ಅವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಅಗೋಚರವಾಗಿರುವ சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக ಸಕಲವ ದೃಷ್ಟಿಗೆ ಮುಂದಾಗಿ நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ಅದು ಬಯಲುದಾಗಿದೆ. அவருக்கு ಅವರಿಗೆ நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ಅವರಿಗೆ ನಾವು ಲೆಕ್ಕವನ್ನು ಒಪ್ಪಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவருடைய கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ಮರೆಯಾಗಿ நான் இல்லை. ನಾವಿಲ್ಲ. ಹೇಳಿ, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவாய் ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ಮರೆಯಾಗಿ நான் இல்லை. ನಾನು ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அவர் பார்வையில் நான் இருக்கிறேன். ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இப்போ யோசுவா கிட்ட வாங்க. ಇವಾಗ ಯೋಚನೆ ಬಳಿ ಬಂದಿರಿ. எல்லாம் கர்த்தர் நமக்கு எழுதி ಇದೆಲ್ಲ கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் ನಾವು எதை
எதனால? ಯಾದರಿಂದ ஏன்? ಯಾಕೆ நாம் அவருக்கு துரோகம் செய்யக்கூடாது ನಾವು ಅವರಿಗೆ ದ್ರೋಹ என்பதற்காக. ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அல்லேலூயா. ஹalleluya அல்லேலூயா. ஹalleluya. ஏதோ சாதாரணமாய் நமக்கு கிடைத்ததல்ல இது. ಇದು ಸಾಧಾರಣ ಸಿಕ್ಕಿದಲ್ಲ, ಇದು அவ்வளவு பாடு. ಅಷ್ಟು ಪಾಡು. இன்னைக்கு அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ಇವತ್ತಿಗೂ ಪ್ಯಾಷನ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ படத்தை பார்த்தனா ನೋಡಿದರೆ நான் ಏನಾಗುತ್ತೆ? நான் கூகுள் எல்லா மொபைல் இருக்கிறாள்ல கை தூக்கு. வீட்டுல போயிட்டு ಮನೇಲಿ ಹೋಗಿ யூடியூப்ல போய் ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் ಪ್ಯಾಷನ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂತ வீடியோ ஓபன் ஆகும். ವಿಡಿಯೋ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ. அத தனியா உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே ಅದು ಒಬ್ಬರೇ ಕೂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇರ್ರಿ. யாருமே சொல்ல வேணாம். ಯಾರು ಹೇಳ್ಬೇಡ. உங்க அப்பா சாவ வேணாம், ನಿಮ್ಮ உங்க அம்மா சாவ வேணாம், ನಿಮ್ಮ உன் புள்ள சாவ வேணாம், ನಿಮ್ಮ ಮಗ உன் ಸಾಯ್ಬೇಡ. பணம் அவனும் திருட்டு போவணும். ನೀವು ಹಣ ಯಾವ್ದು ஆனா அத பாக்க பாக்க கண்ணுல இருந்து தானா தண்ணி என்ன பண்ணும்? ನೋಡ್ತಾ ತಾನೇ ಕಣ್ಣಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ? அது படம், ಅದು ಸುಮ್ಮನೆ ಚಿತ್ರ ಅಪ್ಪ. அது எல்லாம் பொம்மை, ಅದೆಲ್ಲ ಬೊಂಬೆ, எல்லாம் கற்பனை, ಎಲ್ಲ ಕಾಲ್ಪನಿಕ. வசனத்துல இருக்கிறத ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನ அப்படி நிஜ மாதிரி ஆக்ட் பண்ணானுங்க. ನಿಜವಾಗಿ ಆಕ್ಟ್ ಮಾಡಿದರು. அதுக்கே நமக்கு இவ்வளவு கண்ணீர் வருது. ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அதை நின்னு பார்த்தவங்களுக்கு எப்படி ಅದು இருக்கும்? ನಿಂತು ನೋಡಿದವ್ರಿಗೆ ಎಷ್ಟು. அதனாலதான் பேதுரு ಅದರಿಂದ ಪೇತ್ರನು சொன்ன தைரியமாய் சொன்னான், ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿದರು, உனக்கு கீழ்ப்படுகிறதை விட ನಿನಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವುದಕ್ಕಿಂತ அவருக்கு கீழ்ப்படுகிறது மேலானது. ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರುವುದು ಮೇಲೆ. ஏன்? ಯಾಕೆ? அவ்வளவு பாடுகள்லையும் ಅಷ್ಟು ಪಾಡುಗಳಲ್ಲಿ அவர் எனக்காய அந்த பாடுகளை சகித்து ನನಗ ಆ ಪಾಡುಗಳನ್ನು ಸಹಿಸಿ திரும்பி எழுந்து வந்து ಎದ್ದು ಬಂದು நீ பேதுருன்னு சொல்லி ನೀನು ಪೇತ್ರ ಅಂತ ಹೇಳಿ திரும்ப என்னை என் ஸ்தானத்தில் நிறுத்தினவர் அவர். ನನ್ನ ಸ್ಥಾನ ನಿಲ್ಲಿಸಿದವರವರು. இனி நான் மறுதலிக்கிறவனாய் அல்ல, ಇനി ನಾನು ಹಿಂಜರಿಯುವನಲ್ಲ, அவருக்காய் சாகவும் துணிந்தவன் என்பதை ಅವರಿಗೋಸ್ಕರ ಸಾಯಲಿಕ್ಕೂ ನಾನು ದೃಢವಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು வார்த்தையிலே அடையாளப்படுத்தினார். ಅವನ ಮಾತಿನ ದೃಢಪಡಿಸಿದನು. முன்பு ஓடினவன் ಮುಂಚೆ பின்பு தைரியமாய் நின்றான். ನಂತರ ಧೈರ್ಯವಾಗಿ ಬಂದು ನಿಂತನು. அல்லேலூயா. ಹalleluya. ಯಾಕೆ? அவன் பார்த்த காட்சிகள் ಅವನು ನೋಡಿದಂತ அவன் ದೃಷ್ಟಿಗಳು இருதயத்திலே இருந்தது. ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇತ್ತು. கேட்கிறதான தேவ பிள்ளைய, ನೋಡುವಂತ ಕೇಳುವಂತ இந்த வசனங்கள் உன் இருதயத்தில் இருக்குமானா ವಾಕ್ಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீ தேவனுக்கு துரோகம் செய்ய ನೀನು ದೇವರಿಗೆ மாட்டாய். ದ್ರೋಹ நீ ಮಾಡುವುದಿಲ್ಲ. செய்வாயானா ನೀನು ಮಾಡುವುದಾದರೆ அதை கேட்க அவர் இருக்கிறார். ಅದನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಅವರಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அதை மறந்து போகாதே. ಅದನ್ನು ಮರೆತು ಹೋಗಬೇಡಿರಿ. அல்லேலூயா. ಹalleluya. அப்ப யோசுவா கிட்ட 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், ಯೋಶುವನ 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ஏன்டா இப்படி அழுதுன்னு உட்கார்ந்து இருக்கிற? ಯಾಕೆ ಈಗ ಅಳುತ್ತಾ ಕೂತಿದ್ಯಾ? எழும்புடா, ಎದ್ದೇಳು. நீ செய்த பாவம் அல்ல, ನೀನು ಮಾಡಿದ ಪಾಪವಲ್ಲ, நீ செய்த காரியம் அல்ல. ನೀನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. இங்க ஒருவன் உண்டு, ಇಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಉಂಟು, வா, நான் அடையாளப்படுத்துறேன். ನಾನು ನಿಮ್ಗೆ ಗುರು ತೋರಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ಹalleluya. ஜெபம். ಪ್ರಾರ್ಥನೆ. இப்ப யோசுவா உட்கார்ந்து இருந்தா பாத்தீங்களா, ಯೋಶುವ ಕುಳಿತಿದನಲ್ವಾ, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, ವಸ್ತ್ರ ಹರಿದುಕೊಂಡು. அது நமக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ನಮಗೆ ಕೇಳು ತುಂಬಾ ಸುಲಭ ಆಗಿರುತ್ತೆ. ஏன்னா நிறைய பேரு ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ சண்டையில ಜಗಳದಲ್ಲಿ சட்டையை கிழிச்சிக்கின்னு, இல்ல சண்டை போடும் போது சட்டையை கழட்டிட்டு ಜಗಳ ಆಡ್ಬೇಕು, ಸಟೆ பாக்கலாம்னு சொல்லி ಹೇಳ್ಬಿಟ್ಟು நிறைய காட்சி பார்த்துட்டோம். ಅನೇಕ ದೃಷ್ಟಿ ನೋಡಿದ್ದೇವೆ. அதனால நமக்கு அது பெருசு இல்ல. ಅದು ನಮಗೆ ದೊಡ್ಡದಲ್ಲ. ஆனா யூதனை பொறுத்த ಆದ್ರೆ ಯಹೂದ್ಯರ வரைக்கும் ಪ್ರಕಾರವಾಗಿ சட்டையை கழட்டணும், வஸ்திரத்தை கழட்டணும்னா ವಸ್ತ್ರ ಬಿಚ್ಚಿದ ಹೇಳಿದ್ರೆ அவனுக்கு ಅವನಿಗೆ அவமானம். அது ಅವಮಾನವದು. வெளியில என்ன பண்ண கூடாது, ಹೊರಗಡೆ ಏನ್ ಮಾಡಬಾರದು, அவனுடைய அங்கியோ ಅವನ ಅಂಗಿಯನ್ನು மேல் வஸ்திரத்தையோ ಮೇಲ್ ವಸ್ತ್ರವನ್ನ ஒரு நாளும் கழட்ட கூடாது. ಎಂದಿಗೂ ಬಿಚ್ಚಬಾರದು. பிரமாணம் அது. ಪ್ರಮಾಣವದು. அப்படிப்பட்டதான பிரமாணம் நிறைந்த ಅಂತ காலங்கள்ல ಪ್ರಮಾಣ ತುಂಬಿದ அதை ದಿನಗಳಲ್ಲಿ கழட்டி எறிந்து விட்டு ಅದನ್ನು ಬಿಚ್ಚಿ ಬಿಸಾಡಿ சாம்பல்ல உட்கார்ந்து என்ன பண்றான்? ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அல்லேலூயா. ಹalleluya. சாம்பல்ல உட்கார்ந்துட்டு ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು அது ದೊಡ್ಡ குழந்தை, இது சிக்கு குழந்தை, பிட்பிடி. அல்லேலூயா. ಹalleluya. அது வளர்ந்த குழந்தை, இது சின்ன குழந்தை, பிட்பிடி. சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்போ ಆಗ என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? பிரமாணத்தை ಪ್ರಮಾಣವನ್ನ மீறி அவன் சாம்பல்ல இருக்கிறான். ಮೀರಿ ಅವನು ಬೂದಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ. அவன் அப்படி இருக்கிறதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ಅವನ அல்ல. ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ என்ன ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. நடந்தது என்று கண்டுபிடிக்க கர்த்தர் அவனை ಏನು வைத்திருக்கிறார். ನಡೀತು ಎಂಬುದನ್ನು ಕಂಡುಹಿಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆದರೆ ஜனங்கள் மடிவுக்கு, ಜನರ ಸಾವಿಗೆ, ஜனங்களுடைய மரணத்திற்கு ಜನರ ಸಾವಿಗೆ காரணமில்லாமல் ಕಾರಣವಿಲ್ಲದೆ தோல்விக்கு ಸೋಲಿಗೆ தான் பொறுப்பேற்று என்ன பண்ணினான்? ತಾನು ಜವಾಬ್ದಾರಿ தேவ சமூகத்துல ஜெபித்தான். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ பிரச்சனை ಮಾಡಿ வரும்போது ತೊಂದರೆ ಬರುವಾಗ எங்கே ஓடுனா நமக்கு இது நின்று விடுதலை என்று யோசிப்பதை விட ಎಲ್ಲ ನೋಡಿದರೆ ನಮಗೆ ಇದರಿಂದ ಬಿಡುಗಡೆ ಎಂಬುದು ಆಸೆ தேவ ಮಾಡಿದ್ದಾನೆ. சமூகத்துல உன்னை தாழ்த்து, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು தேவ ತಗ್ಗಿಸು. சமூகத்துல முழங்கால் ದೇವರ படியிடு, ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲಿರು. தேவ சமூகத்துல காத்துரு. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾಲಿರು. யோசுவாவை போல கண்ணீரோடு அவர் சமூகத்துல ஜெபி. ಯೇಸುವಿನ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. அது என்ன பிரச்சனையாயிருக்கும், ಅದು ಯಾವ ತೊಂದರೆಯಾಗಿರಲಿ ஜெபித்து வா. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡು. நிச்சயம் யோசுவாவே எழும்பு என்று சொல்லி ಯೇಸುವನೇ ಎದ್ದೇಳು ಅಂತ ಹೇಳಿ தைரியப்படுத்தினவர் ಧೈರ್ಯಪಡಿಸಿದವರು உன் ஜெப அறைக்குள் வந்து ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ஜெபிக்கிற உன்னை தட்டி ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡಿ ತಟ್ಟಿ ಬಿಸಾಡು. பயப்படாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. அபிஷேகித்தவர், ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದವರು, உன்னை ನಿನ್ನನ್ನು ரட்சித்தவர், ರಕ್ಷಿಸಿದವರು, இந்த ஸ்தானத்துக்கு ನಿನ್ನನ್ನು ஏற்படுத்தினவர்,
மறைவுகளை வெளிப்படுத்தி கொடுக்க யோசுவா எழும்பினார். ಜಪ ನೇರ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯ ಮುಗಿದ ಎದ್ದನು. ಆಂಡವರೇ ಎನ್ನೇ செய்யட்டும். ದೇವರೇ ಏನು ಮಾಡಿ ಎಂಬುದನ್ನು ಕೇಳಿದರು. ಆಗ ದೇವರು ಹೇಳಿದರು, கோத்திரமாய முன்னாடி வர ವಂಶಸ್ಥರಾಗಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದರು. ஆண்டவர் நினைச்சிருந்தா, ದೇವರು ನೆನೆಸಿದರೆ நிக்கிறான் பார் ஆகாம், ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ ನೋಡು ಅವನು, அவனை புடிச்சுன்னு ಅವನೇ ಹಿಡ್ಕೊಂಬಂದ ಅಂತ ಹೇಳಿರ್ಬೋದು. ஆனா என்ன சொன்னாரு? ಅವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? 12 கோத்திரத்தையும் 12 ವಂಶಸ್ಥರ முன்னாடி வர சொல்லு, ನನ್ನ ಮುಂದೆ ಬರಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಬಂದರು. சீட்டை போடுனாரு. ಚೀಟಿ ಹಾಕಿದ್ದಂತ ಹೇಳಿದ್ರು. சீட்டை எடுனாரு. ಚೀಟಿ ತೆಗೆದನು. சீட்டை எடுத்தா ಚೀಟಿ ತೆಗೆದರೆ யூதா கோத்திரத்துல வந்து நிக்குது. யூதா கோத்திரಕ್ಕೆ ಬಂದಿದೆ. யூதா கோத்திரத்துல இவ்வளவு பெரிய கும்பல் இருக்கிறாங்க. யூதா கோத்திரம்னா துதிக்கிறவனாச்சு. யூதா ವಂಶದವರು ಸ್ತುತಿಸುವವರಲ್ಲ. பாவம் செய்கிறவன் இருக்கவே மாட்டானே. இவன் எப்பவும் கர்த்தருக்கு முன்பு நிற்கிறவர்கள். ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವವನು. யுத்தத்திலே முன்பு போகிறவர்கள். ஹalleluya. இப்படிப்பட்டவர்களை துரோகியா? ಇಂಥವರ ದ್ರೋಹಿಗಳ. இப்படிப்பட்டவங்களே பாவியா? ಇಂಥವರೇ ಪಾಪಿನ. யார் ஆண்டவரே? ಯಾರು ದೇವರೇ? அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ಆಲೋಚನೆ ಮಾಡುವಾಗ ஆண்டவர் சொல்றார், இந்த சீட் எடு. ಈ ಚೀಟಿನ ತೆಗಿ. அது ஒரு குடும்பத்து பேர்ல வருது. ಅದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಹೆಸರು ಬಂದಿತ್ತು. அவனை கூப்பிட்டு கேட்டா, ಅವನು ಕರೆದು யாரா உன் பிள்ளைங்க? ಯಾರ ಮಕ್ಕಳು ಅಂತ ಕೇಳಿದರೆ அப்ப அவன் சொல்றான், ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, என் பேர் கர்மி. ನನ್ನ ಹೆಸರು ಕರ್ಮಿ. அவனுக்கு அத்தான் பேர். சோத்திரம். என் பேர், ಅವನ ಹೆಸರು கர்மி. ಕರ್ಮಿ. உடனே கரிமீனுக்கு போயிடாத, ಕರ್ಮೀನ್ಗೆ ಹೋಗ್ಬೇಡಿ, ಇವತ್ತು ಸಾರು ಮಾಡ್ಬೇಕನ್ನ. கர்மி ಕರ್ಮಿ. எனக்கு ஒரு மகன் இருக்கான். ನಮಗ ಮಗನ ಇದೆ. கர்மியோட மகன் ಹೆಸರು ಏನು? ಕರ್ಮಿ ಮಗನ ಹೆಸರೇನು? ஆகான். ಆಕಾನ್. ஆகாத பய. ಯಾವ್ದಕ್ಕೂ ಆಗದೆ. பிறந்தப்பயே கழுத்து ತಿರುಗಿರ್க்கலாம். ಅವನು ಹುಟ್ಟುವಾಗ ಕತ್ತು ತಿರುಗಿಸ್ಬೇಕು. வேறுபடியே இருக்கிறான். ಹೆಸರು ತಕ್ಕಾಗಿ ஆகாத ಯಾವ್ದಕ್ಕೂ ಆಗದೆ ಇರೋನು. ஹல்லேலூயா. யாவதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். ಎದಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ஆகான். ಯಾವುದೇ ಆಕಾನು. ஹல்லேலூயா. கர்மி பெத்தது எப்படி இருக்கும்? ಕರ್ಮಿ ಹೇಗಿರ್ತದೆ? ஆகானா வந்து வாச்சு. ಆಗನಾಗಿ ಬಂದು ಹುಟ್ಟಿದೆ. ஹல்லேலூயா. இப்போ ಈಗ வாசிப்போ ಓದೋಣ. 20ನೇ ವಾಕ್ಯ. 19ல இருந்து 19ல இருந்து ಓದಿ. ನನ್ನ ಮಗನೇ, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ಘನಪಡಿಸಿ ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸು. ನೀನು ಮಾಡಿದ್ದನ್ನು ನನಗೆ ಹೇಳು, ಯಾವುದನ್ನು ಮುಚ್ಚಬೇಡ ಅಂದನು. ಆಗಾಗ ಯೆಹೋಶುವನಿಗೆ, ನಾನು ಕೊಳ್ಳೆಯಲ್ಲಿ ಸೀನಾರ್ ದೇಶದ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ನಿಲುವಂಗಿಯನ್ನು, 200 ರೂಪಾಯಿ ತೂಕದ ಬೆಳ್ಳಿಯನ್ನು, 50 ರೂಪಾಯಿ ತೂಕದ ಬಂಗಾರದ ಗಟ್ಟಿಯನ್ನು ಕಂಡು ಅದನ್ನು ಆಶೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡೆನು. ಅವುಗಳನ್ನು ನನ್ನ ಗುಡಾರದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕುಗ್ಗಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ಬೆಳ್ಳಿಯ ಅಂಗಿಯ ಕೆಳಗಿಸುತ್ತದೆ. ನಾನು ನಿಜವಾಗಿ ಇದ್ದುದನ್ನು ಮಾಡಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா ಮುಂದೆ ಓದಿದ್ರೆ இவன் ஒருத்தன் செய்த பாவம், ಇವನು ಒಬ್ಬನು ಮಾಡಿದ ಪಾಪ என்ன பண்ணோம்? ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? என்ன பண்ணோம்? ಏನ್ ಮಾಡಿತು? அவன் கண்ணு, ಅವನ ಕಣ್ಣು, ಹೃದಯ. ಕಣ್ಣು ನಂಬಾದನ್ನು எழுதி வச்சிருக்கு. ಕಣ್ಣನ್ನು ನಂಬಬೇಡ ಅಂತ ಬರೆದಿಟ್ಟಿದೆ. உன் ಹೃದயம் ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನ ಕೇಡು ಉಳ್ಳದನ್ನು சொல்லி, ಕೇಡು ಉಳ್ಳದೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಇದನ್ನ ನಂಬುಣ, ಇದನ್ನು ನಂಬಿದನು, இப்ப மாட்டி ತಗಲಾಕೊಂಡು. இவனால 36 பேர் செத்து போயிருக்காங்க. ಇವನಿಂದ 36 ಜನ ಸತ್ತು. பெரிய பிரச்சனை, ದೊಡ್ಡ ತೊಂದರೆ. பாஸ்டர் சட்டை கிழிச்சு போட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. ஷர்ட்டನ್ನು ಕಿತ್ತಾಕೊಂಡು ಕುಳಿತು ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ. பெரிய தோல்வி சபை சந்தித்து நிற்கிறது. ದೊಡ್ಡ ಸೋಲು ಸಭೆ ಸಂಧಿಸಿ ನಿಂತಿದೆ. இதற்கெல்லாம் காரணம் யாரு? ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ ಯಾರು? ஒரு மனிதனுடைய ஆசை, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಆಸೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பேதுரு சொன்னா, பேதுரு ಹೇಳಿದನು, 1 Peter 3:12, ಒಂದು ಪೀಟರ್, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ದೇವರ ದೃಷ್ಟಿ ನೀತಿವಂತರ ಮೇಲೆ ಗುರಿಯಾಗಿದೆ. தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டவரே, மேல் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ನಿನ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಿದೆ. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருக்கு பிரியமானதை தேவರಿಗೆ பிரியವಾದದ್ದು ಮಾಡು. ನಷ್ಟವಾದರೂ ಲಾಭವಾದರೂ கர்த்தருக்கு உண்மையாய் இருந்து ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿದ್ದು ಪಳಗಿಕೋ. ஹல்லேலூயா. இவன் உன்னை குற்றப்படுத்தி, ಯಾರು ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದರು, இவன் உன்னை ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಗಾಯಪಡಿಸಿದರು, ಭಯಪಡಬೇಡ. நீதியின் தேவன் உன் பக்கம் ನೀತಿಯ ದೇವರನ್ನ நிச்சயம் உன்னை வெட்கப்படுத்த விட ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವಮಾನಪಡಿಸಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஏற்கனவே சாட்சி சொல்லி, ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு ப்ராஜெக்ட் சிடி, ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಡಿ, நம்ம விசுவாசி, ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ, அவர் தான் மேனேஜர்.
ಅವರೇ ಮ್ಯಾನೇಜರ್, அவர்கிட்ட ಅವರ ಬಳಿ ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಕೊಟ್ಟರು. இந்த ப்ராஜெக்டோட சிடி ಈ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಡಿನ அவனோட GM என்ன பண்ணா, ಅವರ GM ಏನ್ ಮಾಡಿದ್ರು, பிராமின். ஏன்னா இவர் டேபிள்ல என்ன பண்ணாரு, ಟೇಬಲ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, பைபிள் வச்சாரு, ಬೈಬಲ್ ಇಟ್ಟರು, வசனம் வச்சாரு, ವಾಕ್ಯ ಬಿಟ್ಟರು, டெய்லி வந்தோடனே ஜெபம் பண்ணாரு. ಡೈಲಿ ಬಂದು பிராமின் டெய்லி மணி அடிச்சான். ಡೈಲಿ ಗಂಟೆ அவனுக்கு இது டிஸ்டர்ப், ಅವನಿಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್, இவருக்கு அது டிஸ்டர்ப் இல்ல, ಇವನಿಗೆ ಅವನು ಡಿಸ್ಟರ್ಬ್, அவன் வழி அவனது, ಅವನ ದಾರಿ ಅವನದು, என் தேவன் எனக்கு போதும், ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಸಾಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர், ನಮ್ಮ ವಾಕ್ಯ ಕಿವಿ ಕೊಟ್ಟವರು, கர்த்தர் ஆசீர்வதித்தார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. இந்த பிராமின் GM என்ன பண்ணா, ಬ್ರಾಹ್ಮಣ್ GM ಏನ್ ಮಾಡಿದ್ರು, பொறாமையில ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಲಿ அந்த டிரா கீயை ஓபன் பண்ணி ಡ್ರಾಕಿಯನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ இவர் போனதுக்கு அப்புறம் ಇವ್ರು ಹೋದ್ಮೇಲೆ அந்த ப்ராஜெக்ட் சிடி எடுத்துட்டு போய் ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ வீட்டு பக்கத்துல, ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ, நான் வீட்டு பக்கத்துல இருக்கிற ತನ್ನ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ஒரு குடிசையில இருக்கிறவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டேன். ಒಂದು ಗುಡಿಸಲು ಮನೇಲಿ ಕೊಟ್ಟು, இதை வச்சிரு, ಇದನ್ನ ಇಟ್ಕೋ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ನಾನು ಆಮೇಲೆ ತಗೋತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. அந்த குடிசைக்காரன் என்ன ಆ நினைச்சா, ಗುಡಿಸಲು ಅಂದ್ಕೊಂಡು ஏதோ படம் சிடி போல, ಯಾವ್ದೋ ಚಿತ್ ಮೂವಿ ಅನ್ಕೊಂಡು அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அவனும் வாங்கி உள்ள வச்சு, ಆಮೇಲೆ ನೋಡೋಣ ಅಂತ ಇಟ್ಕೊಂಡ್ರು. இங்க வந்து ಇಲ್ಲಿ ಬಂದು கம்பெனில ஒரே பிரச்சனை, ಕಂಪನಿ ದೊಡ್ಡ ತೊಂದರೆ, ப்ராஜெக்ட் சிடி எங்க, ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಡಿ ಎಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ, எவ்வளவுக்கு வித்த, ಎಷ್ಟಕ್ಕೆ ಮಾರಿದ್ರಿ, இப்ப நம்ம விசுவாசிய பிராக்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಬ್ರಾಕೆಟ್ ಮಾಡಿ ಹೊಡಿತೀವಿ. நீயா என்ன பண்ண, ನೀನಾ ಏನ್ ಮಾಡು, ஒப்புக்கோ, ಒಪ್ಪಿಕೋ, இல்லன்னா உன்னை ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவா, ಸ್ಟೇಷನ್ ಮಾಡಿ போலீஸ்ல ஒப்புக்கொடு, ಪೊಲೀಸಲ್ಲಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ அவர்கள் உன்னை பிடித்து ஜெயில ஆக்குவாங்க, ಜೈಲ್ நீ ಇಡ್ತಾರೆ, அவமானப்படுவ, ಅವಮಾನ உன்னை வேலை விட்டு தூக்குவேன், ಕೆಲಸ ಬಿಡುತ್ತೀನಿ, ஓனர் சவால் விடுகிறார். ಓನರ್ ಸವಾಲ್ ಬಿಡ್ತಿದ್ದಾರೆ. அப்போ எனக்கு போன் பண்ண, ಆಗ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು, நான் சொன்னேன், ನಾವ್ ಹೇಳಿದ್ವು சோத்திரம் போடியா, ಸ್ತೋತ್ರ ಹೇಳಯ್ಯ, ஆத்திரம் போயிடும், ಆತ್ರ ಹೋಗುತ್ತಂತ. ஹல்லேலூயா. சோத்திரம் போட்டா ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿದ್ರೆ கலிபுலி பிபி, அதான் பிபி, ಅದೇ சோத்திர 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 சொன்னா உன் பிபி அப்படியே கிடும், ಬಿಪಿ ಆಗಿ ಕೆಳಗೆ ஹல்லேலூயா. ಹೋಗುತ್ತೆ. நார்மலா சௌக்கியமாயிரலாம், ನಾರ್ಮಲ್ ಆಗಿ சோத்திரத்துக்கு அவ்வளவு வேல்யூ, ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ಅಷ್ಟು ಬೆಲೆ ಇದೆ. அப்ப சோத்திரம் போட சொன்னேன். ಸ್ತೋತ್ರ ಹೇಳಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು. சரி பாஸ்டர்னு ಸರಿ ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ சோத்திரம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಿದ್ರು. அங்க போலீஸ் வருது, ಅಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಬರ್ತಾರೆ, எல்லாம் என்ட்ரி ஆகும், ಎಲ್ಲ ಎಂಟ್ರಿ ಆಗ್ಬೇಕಾರೆ திடீர்னு ತಕ್ಷಣ அந்த குடிசையில இருந்தவன் ಆ ಗುಡಿಸಲಿದ್ದವ್ರು நல்ல போதையில தூங்கிக்கிட்டு இருந்தான், ಚೆನ್ನಾಗಿ ಎಣ್ಣೆ வீட்டுல. ಹೊಡೆದು ಮಲಗಿದ್ರು, வேலைக்கு போல, ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, உள்ள எண்ணெய் ಹೊಡೆದು நல்ல நித்திர மாಡ, ಚೆನ್ನಾಗಿ ಎಣ್ಣೆ ಹೊಡೆದು ನನಕೂಡ ಒಬ್ರು ಪಾಲ್ ಕೊಡ್ಬೇಕು, ಇನ್ನೂ ಪಾಲ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு கொடுக்கல. சோத்திர கத்த நல்லவ. திடீர்னு எலும்புனா ತಕ್ಷಣ ಎದ್ದು சீடி எடுத்து போட்டான், ಸಿಡಿ ಎದ್ದು ಬಿಸಾಕಿದ್ರು. ஒரு மூவியும் வரமாட்டான், ಯಾವ ಮೂವಿನೂ ಬರ್ಲಿಲ್ಲ. அவனும் என்னென்னமா பண்ணி பார்த்தான், ಅವನು ಏನೇನೋ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರು, ஒரு படமும் அதுல ಯಾವ್ದು வரல. ಮೂವಿನೂ ಬರಲಿಲ್ಲ. திருப்பி அந்த சீடியை தூக்கி லிங்கில போட்டான், ಸಿಡಿ ಲುಂಗಿಲ ஸ்ட்ரைட்டா கம்பெனிக்கு வந்தான். ಸೀದಾ ಕಂಪನಿಗೆ ஓ சாமி, ಸ್ವಾಮಿ யார் நீ, ಯಾರಪ್ಪ ನೀನು, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க சாமி, ನಮ್ಮ ಮನೆ ಪಕ್ಕದ அவர் ಸ್ವಾಮಿ, கூப்பிடுங்க, இங்கதான் வேலை ಅವ್ರು பாக்குறாரு. ಇಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡೋದು. வந்து யாரையா, ಯಾರಯ್ಯ, அவர் பேரு என்னாரு ಅವ್ರಿಗೆ கூப்பிட்டா, ಇವ್ರ ಹೆಸರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஜிஎம் வெளியில வர, GM ಮಾಡಿ ಬಂದ್ರು. சாமி ಸ್ವಾಮಿ நீ கொடுத்த சீடி ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಸಿಡಿಲಿ படமே வரமாட்டேன், ಯಾವ ಮೂವಿನ ಬರುತ್ತೆ ಸ್ವಾಮಿ. சீடினா எல்லாருக்கும் முன்னாடி கையில கொடுக்கும். ಈಗ ಸಿಡಿ ಅಂತ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಕೈಲಿ ಕೊಟ್ರು. இந்த சீடிக்கு தான் இப்ப போலீஸ் வந்திருக்கு, ಈ ಸಿಡಿಗೆ ಇವಾಗ ಪೊಲೀಸ್ ಬಂದಿದೆ. இந்த சீடிக்கு தான் கர்த்தருடைய புள்ள குற்றச்சாட்டு ಈ போட்டு ಸಿಡಿಗೋಸ್ಕರ ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಅಪರಾಧ ಹೊಂದಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னைக்கு ಅವತ್ತು அந்த சீடி ப்ராஜெக்ட் worth 2 crores. ಅವತ್ತು ಆ ಸಿಡಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ನ ವರ್ತ್ ಬಂದು 2 ಕೋಟಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தக்க சமயத்துல நீதிமானை கைவிடுகிறவர் ತಕ್ಕ அல்ல. ಸಮಯ ನೀತಿವಂತನ ಕೈ ಬಿಡುವವರಲ್ಲ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொரு 10 நிமிஷம் அவன் லேட்டா வந்திருந்தானா 10 ನಿಮಿಷ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ, நம்மால ಅರೆಸ್ಟ್ பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿನ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿರೋರು. சரியான நேரத்துக்கு உள்ள வந்தான். ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಹೊರಡೆ ಬಂದ್ರು. சிடி எல்லாம் சிசிடிவில பாக்குறாங்க. ಸಿಡಿ ಎಲ್ಲ ಸಿಸಿ ನೋಡಿದ್ರು. என்னடா இது, ಏನಪ್ಪ ಇದು, கொண்டா சிடிய ಸಾಂಬ ಸಿಡಿ வாங்கி பார்த்தா ನೋಡಿದ್ರೆ அதான் ப்ராஜெக்ட் சிடி. ಅದೇ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಸಿಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப மேனேஜரா இருந்த நம்ம விசுவாசி ಇವಾಗ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿದೆ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ, ஸ்ட்ரைட்டா ஜிஎம் ப்ரோமோட் ஆயிடுச்சு. ಸೀದಾ GM ಆಗಿ ಪ್ರಮೋಟ್. ஜிஎம் இருந்தவருக்கு சீட்டு, GM ಇದ್ದವರಿಗೆ ಸೀಟು, நீ வீட்டுல ಸಿಡಿ பாத்துக்க, ನೀನು ಮನೇಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಸಿಡಿ ನೋಡು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ದೇವರೆಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் அவருக்கு முன்பு உண்மையாயிரு, ನಾವು ಅವರ ಮುಂದೆ ನಿಜವಾಗಿದ್ದಾರೆ. இந்த பூமியிலே ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ நம் தெய்வத்தை போல் உண்மை உள்ள தெய்வம் ஒருவரும் இல்லை. ನಮ್ಮ ದೇವರ ಹಾಗೆ ನಿಜವುಳ್ಳ ದೇವರು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. நம் தெய்வத்தை போல ನಮ್ಮ ದೇವರ ಹಾಗೆ நம்மை விரோதித்தவனை பழி வாங்குவதிலும் அவரை போல ஒருவனும் ನಮ್ಮನ್ನು இல்லை. ವಿರೋಧಿಸುವವನು ಸಿಡಿದಿಸಿ ಅವರ இன்னைக்கு ಹಾಗೆ ದೇವರು ಇಲ್ಲ. விட்டுட்டாருன்னு நினைக்கலாம். ಇವತ್ತು ಬಿಟ್ಬಿಡು ಅಂದ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. நீ கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி உன் சத்ரு ನೀನು அழிச்சிருவாரு. ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀನು ಶತ್ರು ನಾಶ அதுல ಮಾಡಿದ್ರೆ வைராக்கியம் கொள்ளுகிற ಅದನ್ನು தெய்வம். ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ದೇವರಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏ ಯಾಕೆ தன்னை நம்பின ತನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ தன்னை விசுவாசிக்கிறவன் ವಿಶ್ವಾಸದಂತವರಿಗೆ அவனை ஒரு நாளும் வெட்கப்படுத்த அவர் அனுமதிக்க ಅವರನ್ನು மாட்டார். ಎಂದಿಗೂ ಅವಮಾನ ಪಡಿಸಿ ದೇವರು ಅನುಮತಿಸುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இன்னும் சில வசனங்களை நாம் வாசிப்போம். ಕೆಲವೊಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. யாக்கோபு எழுதின நிருபம் ಯಾಕೋಬನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1 அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14 வசனம். 14ನೇ ವಾಕ್ಯ. Book of James ಆದರೆ 1:14. ತನ್ನಲ್ಲಿರುವ ಆತ್ಮವಾಸನೆಯಿಂದ ಎಡೆಲ್ಪಟ್ಟು ಅನುಮತವನಾಗಿ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. போதும். அவனவன் தன் தன் சுய இச்சைகள்னாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
இப்ப ஆகான் எப்படி போனா? ಇವಾಗ ಆಕಾನನು ಹೇಗೆ ಹೋದನು? ஆகான் எப்படி மாட்டான்? ಆಕಾನನು ಹೇಗೆ ಹೋದನು? அவனுடைய சுய ಅವನ இச்சைகளினாலே, ಸ್ವಂತ ಇಚ್ಛೆಯಿಂದ அவன் தன் சுய இச்சையினாலே ಪ್ರತಿಯೊಬ್ಬ ತನ್ನ ಅವನು ಆಸೆ என்ன பண்ணுகிறான்? ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ? இழுப்புண்டு போகிறான், ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು ಹೋಗುತ್ತಾನೆ, அதில் ಸಿಕ್ಕುಂಡು ಅದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು சோதிக்கப்படுகிறான். ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எரேமியா எழுதின புத்தகம் ಯೆರೆಮೀಯ ಬರೆದ ಪುಸ್ತಕ நம்ம ஏற்கனவே வாசித்தோம். ನಾವು ಮುಂಚೆನೆ ಓದಿದ್ದು 17:9. 17:9. எல்லாவற்றை பார்க்கலும் ಎಲ್ಲರಿಗಿಂತಲೂ உன் சரீரத்துல இருக்கிற எல்லா அவயவங்களை ನಿನ್ನ பார்க்கலும் ಶರೀರದ ಎಲ್ಲಾ ಅಂಗಗಳಿಂದಲೂ உன் இருதயம் ನಿನ್ನ ಹೃದಯವು வஞ்சனை உள்ளது, ವಂಚಕ ಉಳ್ಳದು, சுருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ಕಳ್ಳು ಬುದ್ಧಿ ತುಂಬಾ ಕೇಡದಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகையால் ಆದ್ರಿಂದಾಗಿ தேவ பிள்ளையாகிய நான் ದೇವರ ಮಕ್ಕಳಂತ ನಾವು காலவோளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ ಆಕಾನನು கர்மியின் மகன் ஆகான் ಕರ್ಮಿನ ಮಗನಾದ ಆಕಾನನು அங்கே யோசுவாவுக்கு முன்பு நின்றான். ಅಲ್ಲಿ ಯೋಶುವನ ಮುಂದೆ அப்ப ನಿಂತು யோசுவா சொன்னான், ಅಲ್ಲಿ ಯೋಶುವ ಹೇಳಿದನು. அப்ப கர்மி ಕರ್ಮಿ 20ஆம் வசனத்துல 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவனுடைய மகன் ஆகான் ಅವನ சொல்லுகிறான், ಮಗ ಆಗಾನ್ ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தே. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப என்ன சொல்றான்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நஷ்டத்துக்கு பின்பு, ನಷ್ಟದ ನಂತರ, இழப்புக்கு பின்பு, ಒಂದು ಕಳೆದುಕೊಂಡ ನಂತರ, தோல்விக்கு பின்பு, ಸೋಲಿನ ನಂತರ, பலருடைய மரணத்துக்கு பின்பு, ಅನೇಕರ ಮರಣದ ನಂತರ, ஊழியக்காரனுடைய கண்ணீரும் வேதனைக்கு பின்பு, ಸೇವಕರ ಕಣ್ಣೀರಿನ ವೇದನೆ ನಂತರ இப்ப ஆகான் ஒத்துக்கிட்டான், ಇವಾಗ ಆಕಾನ್ ಒಪ್ಪಿಕೊಂಡನು, நான் கர்த்தருக்கு முன்பு பாவம் செய்தேன். ನಾನು ದೇವರ ಮುಂದೆ ಪಾಪ என்ன ಮಾಡಿದೆ. பாவம் செய்தான்? ಏನು ಪಾಪ ಮಾಡಿದನು? என்னங்க பாவம்? ಏನಪ್ಪ ಅದು ಪಾಪ? 2 பொருளை எடுத்து வச்சான். ಎರಡು ವಸ್ತುನ ತೆಗೆದಿಟ್ಟು, ஏன்னா அவங்கிட்ட இல்ல, ಯಾಕಂದ್ರೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, காசும் இல்ல, ಹಣವೂ ಇಲ್ಲ, மேல போட்டுக்க, ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ಳೋದಿಕ್ಕೆ அதான் நம்மளோட கம்பளி, ಹೊದಿಕೆ, குளிருக்கு போத்திக்கிறோம்ல, ಶೆಲ್ಲಿಗೆ ಹೊಚ್ಕೋತೀವಲ್ಲ ಹೊದಿಕೆ, அதுக்கு பேர் என்ன? ಕಂಬಳಿ. அந்த கம்பளி பிளாங்கெட், அததாங்க கொண்டு வந்து வச்சான். ಅದನ್ನೇ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದನು. அது தப்பா? ಅದು ತಪ್ಪ? அது தப்பா? ಅದು ತಪ್ಪ? யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அது மனிதனுக்கு உபயோகமான பொருள், ಅದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಉಪಯೋಗವಾಗುವ ವಸ್ತು, பயன்படுத்தக்கூடிய பொருள், ಉಪಯೋಗಿಸುವಂತ ವಸ್ತು, மனிதனுக்கு தேவையானது, ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಗತ್ಯ. ஆனா ಆದರೆ கர்த்தர் அதை முன்பே சொல்லிட்டார், ದೇವರು ಮುಂದೆ ಹೇಳಿದ್ರು, அது சாபமானது. ಅದು ಶಾಪವಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் முதல்ல சொல்லிட்டார், ದೇವರು ಮೊದಲು ಹೇಳಿದ್ದಾರೆ, அது சாபம், ಅದು ಶಾಪ, அதை தொடாதன்னு. ಅದನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. அது கம்பளிதான், ಅದು ಕಂಬಳಿನೇ, பணம் தான், ಅದು ಹಣವೇ, வாழ்க்கைக்கு தேவைதான், ಜೀವನಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ. ಆದರೆ அவன் என்ன பண்ணான்? ಅದನ್ನೇನ್ ಮಾಡಿದನು? அதுதான் பிரதானம். ಅದುವೇ ಪ್ರಧಾನ. பணம் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன்? ಏನ್ ಮಾಡುವೇನು? இந்த குளிருக்கு கம்பளி இல்லாம என்னால எப்படி தூங்க முடியும்? எனக்கு தேவைப்படுகிறது, ಅಗತ್ಯವಾಗಿದೆ. அததான் எடுத்து வச்சு ಅದನ್ನೇ ತೆಗೆದಿಟ್ಟನು. ஆனா கர்த்தர் ಆದ್ರೆ ದೇವರು வேண்டாம் என்று சொன்னது ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದನು இவனுக்கு தேவையா இருந்தது, ಇವನಿಗೆ ಅಗತ್ಯವಾಗಿದೆ. ஆதலால் வந்த தண்டனை ಆದ್ರಿಂದ ಬಂದ அவன் தான் செஞ்சான். ಅವನೇ ಮಾಡಿದ. மனைவி கிட்ட கூட சொல்ல, ಹೆಂಡತಿ ಬಳಿ ಇಲ್ಲ, பிள்ளைகள்கிட்ட சொல்ல, ಮಕ್ಕಳ ಬಳಿ ಇಲ್ಲ, கொண்டு வீட்டுல ஒளிச்சு வச்சு ಮನೆಯಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿದ್ದನು. ஹல்லேலூயா. இப்போ ஒத்துக்கிட்டு ಇವಾಗ அறிக்கை ಒಪ್ಪಿಕೊಂಡು ಅರಿಕೆ ಬಿಡ್ತಾನೆ, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனையோ தடவை நீ அறிக்கையிட்ட, ಎಷ್ಟೋ ಸಲ ಅರಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೆ, உன்னை மன்னித்தா, ನಿನ್ನ ಕ್ಷಮಿಸಿದರು, ஆகான மன்னிக்கல, ಆಕಾರನ ಕ್ಷಮಿಸಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு முன்பு அறிக்கையிட்டான், ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಇಟ್ಟನು, நான் பாவம் செய்தேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದೆ, தாவே என்ன மன்னியும், ದೇವರೇ ಕ್ಷಮಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದರು, மன்னித்தா, ಕ್ಷಮಿಸಿದನು. ஆனா தண்டனை நின்று அவனை தப்புவிக்க ಆದ್ರೆ முடியல. ದಂಡನೆಯಿಂದ ஆனா உனக்கும் எனக்கும் ಆದ್ರೆ ನಿಮಗೂ ನಮ್ಮ வரும் தண்டனை நின்று ಬರುವಂತ தப்புவிக்க ದಂಡನೆ ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ அவர் தண்டனையை ஏற்கனவே ಅವರು ದಂಡನೆ ಮುಂಚೆನೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೊತ್ತುಕೊಂಡರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் ಅಡಿக்கப்பட்ட ಅವರು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟದ ಪ್ರಕಾರ இன்னும் ಅಡಿக்கப்படாமல் ನೀನು இருக்கிறாய். ಒಡೆಯಲ್ಪಡದೆ ಇದ್ದೀ. ஆதலால் ಆದ್ರಿಂದಾಗಿ தைரியம் கொள்ள வேண்டாம். ಧೈರ್ಯಗೊಳ್ಳಬೇಡ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ 25 இருந்து வாசி. 25 ಓದೋಣ. அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. 25. ಅಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನು ಅವನಿಗೆ, ಈಗ ನಮ್ಮನ್ನು ಅಪನಿಗೆ ಗುರಿ ಮಾಡಿದ್ದೇಕೆ? ಇವತ್ತು ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಪತ್ತನ್ನು ಬರಮಾಡುವನು ಎಂದು ಹೇಳಿದ. ಕೂಡ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು ಅವನನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಂದರು. ಅವನಿಗೆ ಇದೆಲ್ಲವನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಬೆಂಕಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಬಿಟ್ಟರು. ಅವನ ಮೇಲೆ ಕಲ್ಲುಗಳು ಒಂದು ದೊಡ್ಡ ಉಪ್ಪೆಯನ್ನು ಹಾಕಿದರು. ಅದು ಇಂದಿನವರೆಗೂ ಆಗ ಯೆಹೋಶುವನ ರೋಷಕ್ಕಿಯು ಅಡಗಿ ಹೋಗಿತ್ತು. ಈ ಸಂಗತಿಯ ದೆಸೆಯಿಂದ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಇಂದಿನವರೆಗೂ ಅಕೋರಿಯನ ತಪ್ಪು ಎಂಬ ಹೆಸರಿದೆ. கடைசியாய் ಕೊನೆಯದಾಗಿ ஒரு மனிதனுடைய பாவம் ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನ அவனுடைய குடும்பத்தை ಆ ಕುಟುಂಬವನ್ನ நாசப்படுத்திட்டு, ஒரு மனிதனுடைய புத்திஹீனமான செயல், ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಹೀನತೆಯಿಂದ ಮಾಡಿದ தெய்வத்துக்கு விரோதமாய் செய்த ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ ದ್ರೋಹ அவன் குடும்பத்தையே அழித்து ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶಪಡಿಸಿತು.
கேட்டான், ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ರು, கர்த்தருக்கு முன்பு அறிக்கை இட்டான், ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಇಟ್ಟರು, ஊழியக்காரன்ட்ட அறிக்கை இட்டான். ಸೇವಕ ಅರಿಕೆ ಇಟ್ಟರು. ஆனா தண்டனையிலிருந்து ಆದ್ರೆ ದಂಡನೆಯಿಂದ தப்புவிக்க முடியவில்லை. ತಪ್ಪಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. கடைசி அவன் மனைவி, ಕೊನೆಯ அவன் ಹೆಂಡತಿ, பிள்ளைகள், ಅವರ ಮಕ್ಕಳು, அவன் ஆடு மாடு ಅವರ ಕುರಿ ಮರಿಗಳೆಲ್ಲ எல்லாவற்றையும் அக்கினியிலே சுட்டெரித்து ಎಲ್ಲವೂ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು கல்லெறிந்து அவனை கொண்டார். ಕಲ್ಲೆರಿದು ಆತನ ಸುಟ್ಟು, அவன் செத்ததுக்கு அப்புறம் ಅವನ ಸತ್ತ ನಂತರನೇ, அக்னியினாலே எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட ಅಗ್ನಿಯಿಂದೆಲ್ಲ பின்புதான் ಸುಟ್ಟ ನಂತರವೇ கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, ಯೆಹೋವನ ಕೋಪರೋಗ್ನಿಯು ಅಡಗಿ ಹೋಯಿತು. இதெல்லாம் நடந்த பின்பு கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். ಆಮೆನ್. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ ಇವಾಗ கர்த்தருடைய உக்கிரகம், ಇವಾಗ ಕೊರ್ರೆ கோபம் மாறுது. ಯೆಹೋವನ ರೋಕ್ಷಾಗ್ನಿಯು அல்லேலூயா. ಬದಲಾಯಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுபாவம் மாறாம இருப்போம்னா ಸ್ವಭಾವ ಬದಲಾಗದೆ ಇದ್ದರೆ நிச்சயமாக ನಿಶ್ಚಯವಾಗಿ நாம் வெளியிலே ನಾವು ಹೊರಗಡೆ ஒரு ಜಯ உள்ள வாழ்க்கை வாழ ಒಂದು முடியாது. ಜಯವುಳ್ಳ ಜೀವನ ಸಾಧ್ಯ. நான் ஒரு கிறிஸ்தவன் ನಾನೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ என்று சொல்வது பெருமித்தம் அல்ல. ಹೇಳುವುದು ಹೆಮ್ಮೆ ಅಲ್ಲ. கிறிஸ்தவன் என்பதுக்கு அடையாளமே ಎಂಬುದು ಗುರುತೆ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நாம் எடுக்கிற காரியங்கள். அதிலே ஜெயம் எடுக்கவில்லை, ಜಯ ಹೊಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ நம்முடைய ನಮ್ಮ ಅಂತರಂಗವು தவறான பாதைகள்ல இருக்கிறது என்பதை ತಪ್ಪಾದ ಹಾದಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು காலை நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். ಬೆಳೆ ಸಮಯ ನೆನಪು ತರುತ್ತೇನೆ. 2-3 ವಚನத்தை வாசித்து ಕೆಲವೆರಡು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪುರವಾಗುವ. ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋಣ. Book of 1 John 1 ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1:8. Book of 1 John 1:8. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ನಾವು ಹೇಳಿದರೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. போதும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஞானவர்த்தி ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28:13. 28:13. Proverbs 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய ಮಾಟಾನ್. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ದೋಷಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ಶುಭವಾದದ್ದು, ಅವುಗಳನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಬಿಟ್ಟುಕೊಡುವವನಿಗೆ ಕರುಣೆ ದೊರೆಯುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முழங்கால் படியிடுவா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்பா. ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. முழங்கால் படியிட்டே வாசிக்கலாம். தானியேல் ಬರೆದ 9ாம் அதிகாரம். 9ನೇ ಅಧ್ಯಾಯ. Book of Daniel 9:20. ದಾನಿಯೇಲ 9. ನಾನು ಬಾಯಿಬಿಟ್ಟು ಬೇಡಿಕೊಂಡು ನನ್ನ ಮತ್ತು ನನ್ನ ಜನರಾದ ಇಸ್ರಾಯೇಲ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತಾ ನನ್ನ ದೇವರ ಪವಿತ್ರ ಪರ್ವತದ ವಿಷಯವಾಗಿ ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಿಗೆ ಬಿನ್ನವಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗಲೇ ಮೊದಲು ನನ್ನ ಕನಸಿನಲ್ಲಿ ಕಂಡ போதும். 1 யோவான் 1:8 நாம் வாசித்தோம். 1 ಯೋಹಾನ 1:8 ಓದಿದ್ದು, நம்மிலே பாவமில்லை என்போமாகில் ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪ ಇಲ್ಲ ಎಂಬುದಾದರೆ ನಾವು கர்த்தருக்கு விரோதமான ನಾವು ಬೇರೆ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜನமாயிருப்போம். ಜನವಾಗಿರುತ್ತೇವೆ. ஆதலால் ಅದರಿಂದ இங்க தானியேல் ஜெபம் பண்ணி ದಾನಿಯೇಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ என் பாவத்தையும் ಪಾಪವನ್ನು என் ஜனமாகிய இஸ்ரவேலின் ನಮ್ಮ ಜನ பாவத்தையும் ಇಸ್ರಾಯೇಲ್ ಪಾಪವನ್ನು அறிக்கையிட்டு இந்த கால ஓளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ பல சூழ்நிலையில ಅನೇಕ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ உன்னுடைய குடும்ப வாழ்வில ಕುಟುಂಬ ಜೀವಿತದಲ್ಲಿ வேலையில ಕೆಲಸದಲ್ಲಿ உன்னுடைய ಬಿಸ್ನೆಸ್ ಅಲ್ಲಿ நீ படுகிற நஷ்டம், ನೀನು ಪಡುವಂತ ನಷ್ಟ, தோல்வி, ಸೋಲುಗಳು, முன்னேற்றமின்மை, ಮುಂದೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗದ ಕಾರಣ, முன்னே போக முடியாமல் ಮುಂದೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಗದ ಕಾರಣ, அதே இடத்துல இருப்பதற்கெல்லாம் காரணம் யாருடைய மந்திரமோ அல்ல, ಯಾರ ಮಂತ್ರವೂ ಅಲ್ಲ, யாருடைய தந்திரமோ அல்ல, ಯಾರ ತಂತ್ರವೂ ಅಲ್ಲ, யாரோ உனக்கு விரோதமாய் எழும்பினதுனால அல்ல, ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಗೆದ್ದಿದ್ದಲ್ಲ. தேவ ஜனமே, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರ ಕಣ್ಗಳು ನೋಡುತ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு ಯೆಹೋವನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನೀನು ಮனம் திரும்பு. ಮಾನಸಾಂತರ. கர்த்தர் யோசுவாவை அபிஷேகித்தது ಯೆಹೋವನು போல ಯೋಷುವನನ್ನು ಅಭಿಷೇಕಿಸಿದ ಪ್ರಕಾರ கர்த்தர் உன்னை இந்த பூமியிலே ದೇವರನ್ನ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ கர்த்தருடைய ஜனமாக, ದೇವ ಜನರಾಗಿ, ஆசாரியனாக, ಯಾಜಕರಾಗಿ, ராஜாக்களாக ರಾಜನಾಗಿ உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. நீ தைரியமாய் நிற்க வேண்டியவன், ಧೈರ್ಯವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕಾಗಿ, ஜனங்களுக்காய் திறப்புல நின்று ಜನರಿಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುವವನು, மற்றவர்களை ஆறுதல் படுத்த ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು வேண்டியவன். ಆಶ್ವಾಸನೆ ಪಡಿಸುವವನು. ஏன் உன் வாழ்க்கை முடங்கினது? ಯಾಕೆ ನಿನ್ನ ಜೀವನ ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு நஷ்டம்? ಯಾಕೆ ನಿನ್ನ ಜೀವನ ಇಷ್ಟು ನಷ್ಟ? ஏன் உன் வாழ்க்கை இத்தனை போராட்டம்? ಯಾಕೆ ಇಷ್ಟು ಹೋರಾಟ ஏன் ಆಗ್ತಿದೆ? கண்ணீரும் வேதனையும் நிறைந்திருக்கிறது? ಕಣ್ಣೀರು ವೇದನೆ ತುಂಬಿದೆ. காலவோளை ಬೆಳಗಿನ ಸಮಯ ஆகானை போல நீ ஒப்புரவாகி ಹಾಗೆ ಒಪ್ಪುರು தானிಯேல் அறிக்கையிட்டான். ದಾನಿಯೇಲ அறிக்கையிಟ್ಟನು. தானியேல் தான்
கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய பிறப்பை அடையாளப்படுத்தின தீர்க்கதரிசி. நாம் டிசம்பர்ல கட்டுகிறதான ஸ்டாரை அடையாளப்படுத்தினவர் இந்த தீர்க்கதரிசி தான். அந்த தீர்க்கதரிசியை அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, என் பாவத்தையும் என் குடும்பத்தின் பாவங்களையும் என் ஜனங்களின் பாவங்களையும் மன்னியும் என்று சொல்லி இந்த கால ஓளை போராடி கொண்டு இருக்கிறதான தேவ பிள்ளைகள் கஷ்டத்திலும் உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் வேதனையின் பாதையை முன்னேற முடியாமல் முடங்கி கிடக்கிற யாரானாலும் இந்த கால ஓளை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைந்த சரித்திரம் இல்லை. ஆகானுக்கு வாழ முடியவில்லை, உன்னை வாழ வைக்க இயேசு இருக்கிறார். உனக்காக அவர் பலியாகி பாடுகளை பாடுபட விட மாட்டார். உன்னை எடுத்து திரும்ப உன் சாஸ்திரத்தை நிறுத்தி பிள்ளை என்பதை அடையாளப்படுத்த இந்த கால விரோதமாய் செய்ததான மன்னி என்னுடைய பேச்சுல ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ என்னுடைய செயல்ல ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ என்னுடைய வேலை ಸ್ಥಳத்துல ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ வீட்டுல ಮನೆಯಲ್ಲಿ என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ இருக்கிற எல்லா அக்கிரமமான ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ என்னை விட்டு ಅப்புறப்படுத்தி ನನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಿ நான் உம்முடையவன் என்பதை ನಾನು ನಿಮ್ಮವನು ಎಂಬುದನ್ನು அடையாளப்படுத்துங்கப்பா. ಗುರುತು ತೋರಿಸಿಯಪ್ಪ. என் மூலியமாய் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ಗುಂಪು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಕ್ಕೆ. என் மூலியமாய் என் குடும்பம் ನಮ್ಮ ஆசீர்வதிக்கப்படும். ಮುಖಾಂತರ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲಿಕ್ಕೆ. என் மூலியமாய் என் சபை ನಮ್ಮ ஆசீர்வதிக்கப்படும். ಮುಖಾಂತರ ಸಭೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ. என் மூலியமாய் ನನ್ನ ಮುಖಾಂತರ எங்கள் மூலியமாய் ನಮ್ಮ ಮುಖಾಂತರ இந்த பட்டணம் ಪಟ್ಟಣ ஆசீர்வதிக்கப்படும். ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ. இந்த பட்டணம் இயேசுவை அறிந்து கொள்ள ಪಟ್ಟಣ ದೇಶವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ. ஆண்டவரே, இந்த காலவோளை ದೇವರೇ ಬೆಳಗಿನ ಸಮಯ தானியேலை போல என் பாவங்களை நான் ಪಾಪವನ್ನು அறிக்கை அறிக்கையிಡುತ್ತೇನೆ. என் பாவங்களை மன்னியோ, ಪಾಪವನ್ನು என் ಕ್ಷಮಿಸಿ. மீறுதல்களை மன்னியோ. ಅಕ್ರಮವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. ஆண்டவரே, வலது இடதுபுறமே நீ சாயாமல் ಎಡಕ್ಕೆ ಬಲಕ್ಕೂ ನನ್ನ ಸಾಯ நேராய் நிற்க நேராக நிலுவதற்கு. அநேகர் என்னிலே பயனடைய, ಅನೇಕರನ್ನ ಫಲ ಹೊಂದುವುದಕ್ಕೆ. அநேகரின் இடத்துல உம்முடைய அன்பை காண, ಅನೇಕರ ಪ್ರೀತಿಯನ್ನು அநேகரின் வாழ்விலே கிறிஸ்துவை காண, ಅನೇಕರ ಜೀವಿತ என் ಕ್ರಿಸ್ತನಕ್ಕೆ. பேச்சிலே கிறிஸ்துவை காண, ನನ್ನ ಮಾತಿನ என் ಕ್ರಿಸ್ತನ வேலைகளிலே கிறிஸ்துவை காண, ನನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ நான் ಕಾಣುತ್ತೆ. கையிடுகிறவைகள்லாம் சக்சஸ் ஆய் மாற தேவன் என்னில் உண்டு என்பதை நான் அடையாளப்படுத்த ಗುರುತು ತೋರಿಸೋದಕ್ಕೆ இந்த கால ஓளை ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯ பிள்ளையா என்னை அபிஷேகம் ಮಕ್ಕಳಾಗಿ பண்ணுங்க. ಅಭಿಷೇಕಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ யோசுவாவை கனப்படுத்தினது ಯೋಶುವನು போல ಗಣಪಡಿಸಿದ இந்த ಹಾಗೆ பூமியின் வாழ்விலே ಈ ಭೂಮಿಯ ಜೀವನದಲ್ಲಿ நான் கிறிஸ்துவை உடையவன் என்றுதான் ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ತಕ್ಕವನಾಗಿ கனத்தோடு வாழ ಗಣತಂದಿಗೆ ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ அவர் எனக்கு கிருபை செய்யும்படி ದೇವರೇ ಕೃಪೆ ಮಾಡುವಂತೆ கரத்திலே என்னை தாழ்த்துகிறேன் என்று ನಮ್ಮ சொல்லி ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು நாம் ನಾವು ஜெபிப்போம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஜீசஸ். ಮಂಜು ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஜீசஸ். சோத்ரா. நன்றி சொல்லுகிறோம். Jesus. Glory, glory. Yes, Lord. Sotra. நன்றி அப்பா.
நன்றி ஆண்டவரே. எஸ் லோ. ஆமென், ஆமென், ஆமென். ஜீசஸ். கிருபை செய்யும். நன்றி. ஹalleluya. Glory, glory, glory. Yes. Amen, amen. Sotram. Amen, amen. ನನ್ನ ಮನೋವೇಗ ಆತನ ಮಾಡಿ ಸಕಲ ಉಪಕಾರங்களை ஒன்றும் மறைபட. ஆமென். நம்முடைய பிதாவாய் தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவினுடைய காவலும் நடத்துதலும் கேட்டு சத்தியத்தின்படி கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். லேலுயா, லேலுயா, லேலுயா. மாறன. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.